திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பக்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு திருச்சிற்றம்பலம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முதல் முறையாக கோடைகாலம் என்பதனாலே சைவ சமய பயிற்சி வகுப்பு துவங்கலாம் என்று ஒரு புது முயற்சியின் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணிக்கு நிகழ்ச்சி துவங்கி அற்புதமாக ஒரு 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 மணி நேரமும் ஒரு 1.25 மணி நேரம் அற்புதமாக சென்றது. இந்த முறையும் குழந்தைகள் போன ஞாயிற்றுக்கிழமையும் அன்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே துவக்குவோம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு ஓமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே பிடியதன் உருவுமை கோலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். அன்பு பெருமக்களே, கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பில் கடந்த வகுப்பிலே அடிப்படை சைவ சமயத்திற்கு குறித்த அடிப்படைகளை நாம் பார்த்தோம். அதிலே குழந்தைகளுக்கு நாம் பொதுவாக சைவ சமயத்தை பற்றிய அறிமுகம், ஒரு சைவ சமயத்திலே சைவ சமயத்திற்கு உண்டான அடையாளங்கள், தேவார திருவாசகம் சொல்லப்பட்டவாறு திருக்கண்டிகையும் திருநீரும் ருத்ராட்சமும் 5 எழுத்து மந்திரம். இருப்பினும் முதல்ல சைவ சமயத்தை கத்துக்க வராங்கன்னா, அவங்க கத்துக்க வரும்போது சைவ சமயத்துல முதல்ல மகுடம் சொல்ல தெரியணும். மகுடம் அப்படின்னா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த மாதிரி என்னுடைய ஆரம்ப கட்டத்துல சைவ முழக்கம்னு இதுக்கு பேரு. இந்த சைவ முழக்கம் எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல குழந்தைங்க இதுதான் அடிப்படையில ஒரு அடியார் அடியார் குழுமத்தை பார்க்க போறீங்கன்னா, அதுல சைவ முழக்கம் தினமும் ஓத தெரியணும் அப்படின்றதுதான் அடிப்படை பயிற்சி. திருச்சிற்றம்பலம். அதுல கடந்த வாரம் இதை நம்ம பயில்விச்சோம். அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். 2வது நால்வர் துதி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. இந்த மாதிரி இந்த 2வது குழந்தைகளுக்கு முதல் சைவத்துக்குள்ள இந்த உடையர்களுக்கு மகுடம் சொல்ல தெரியணும். அதாவது சைவ முழக்கம் தெரியணும். அதுக்கப்புறம் நால்வர் துதி தெரியணும். இந்த நால்வர் ஏன்னா சமயக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நால்வர்கள் தான் ஒரு ஒரு அச்சாணியாக இருந்து
நமக்கெல்லாம் தேவார திருவாசகங்களை தொகுத்து நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நமக்கு நால்வர் துதி தெரிந்தது. 3வது சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிப்படையில ஒரு சிவனடியார்கள்ன்னு சொன்னா, அந்த சிவபுராணத்தில் வரக்கூடிய மாணிக்கவாசக சுவாமிகள் இயற்றிய நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க அப்படின்னு அதுல 16 போற்றி இருக்கும். 16 முதல் 16 லைன் இருக்கும். அந்த 16 லைன் அடிப்படையில தெரிஞ்சு வச்சிருக்கணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஆ ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பேய்க்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கும் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரனம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி. இப்படி ஒரு 16 லைன் குழந்தைகள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில சைவ சமயத்துக்குள்ள பயிற்சி குடுக்கும்போது, இந்த 3 விஷயம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, முதல்ல மகுடம் சொல்லத் தெரியணும். "தென்னாடுடைய சிவனே போற்றி" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 4 லைன் சொல்லத் தெரியணும். அது என்னன்னு நான் முதல்ல சொன்ன மாரி. அடுத்து 2வது "பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி". 4வர் துதி நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து அடிப்படை. நம்முடைய சேனல்ல உங்களுக்கு இது உண்டான பதிவு போடப்படும். அத நீங்க எடுத்துக்கலாம். 3வது சிவபுராணத்தில சிறுவர்களுக்கு கடவுள் வாழ்த்து மாதிரி தினமும் இந்த 16 வரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லிட்டு, அந்த நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சு 16 லைன் அந்த "ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி" அதுவரைக்கும் ஒரு குழந்தைங்க அடிப்படையில ஒரு குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சிவபுராணத்தில இருக்கக்கூடிய முதல் 16 லைன் அடிப்படையில தெரிஞ்சிருக்கணும். அப்ப குழந்தைகள் முதல்ல கத்துக்க வேண்டியது மகுடம். "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்ற" மகுடம் சொல்லத் தெரியணும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் "பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றின்ற" பாடல் தெரிஞ்சிருக்கணும். 3வது சைவ சமயத்தில இந்த சிவபுராணத்தில இருக்கக்கூடிய முதல் 16 லைன் நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த 16 லைன் சொல்லும்போது குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய அதுதான் இதுதான் வந்து பயிற்சி. முதல்ல உள்ள நுழையணும் அதுக்கு. வாயில வந்து இதெல்லாம் நுழைஞ்சிருக்கணும். "சிவாய நம, நமச்சிவாயம்" அப்படின்ற மாதிரி இந்த முதல் 3 விஷயங்கள் அடிப்படையில தெரிஞ்சிருக்கணும். 4வது என்ன சொல்ல வராங்கன்னா, விநாயகர் பாடல்கள் வந்து அப்புறம் பயிற்றுவிக்கணும். அவங்கள "ஐந்து கரத்தினை, ஆனை முகத்தினை, இந்து நிலம்பெறி போலும் ஈற்றினை, நந்தி மகந்தனை, ஞானக் கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே" அப்படின்ற மாரி விநாயகர் பாடல்கள் அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். இதுதான் வந்து அடிப்படையில அ ஒரு சைவ நெறியில முதல் முதல் நுழையிறாங்கன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படையில சொல்லி தரணும். 4வதா 5வதா என்ன சொல்ல வராங்கன்னா, அ நம்ம விநாயகர் பாடல்கள் நெறைய இருக்கு. பிடியதன் உருவமை இருக்கு. இப்படி நெறைய பாடல்கள் அவங்களுக்கு விநாயகர் பாடல் போதிக்கப்படணும். அடுத்து 5வது 12 திருமுறை. இப்போ மற்ற மாற்று சமயத்துக்காரர்கள்லாம் வந்து திருக்குர்ஆன் இருக்கிறது. அப்புறம் வந்து விவிலியம் என்று சொல்லக்கூடிய பைபிள் இருக்கு. இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து 12 திருமுறை இருக்கு. 12 திருமுறைகள் இருக்குது. இந்த 12 திருமுறைகள் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யணும். நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துற மாரி குழந்தைகளுக்கு 12 திருமுறை இருக்குது. 1ஆம் திருமுறை திருஞான சம்பந்தர் இயற்றியது. 2ஆம் திருமுறை திருஞான சம்பந்தர் இயற்றியது. 3ஆம் திருமுறை திருஞான சம்பந்தர் இயற்றியது. 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் இயற்றியது. இப்படி 5, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்படி திருமுறைகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். இது வந்து யார் 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 இயற்றினது? இது வந்து 12 திருமுறைகளை குழந்தைகள் சைவ நெறிக்கு முதல்ல வர்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 12 திருமுறைகளை போதிக்கணும். அப்படி போதிக்கும்போது, ஓஹோ! நமக்கு விவிலியம் போன்று, பைபிள் போன்றும், திருக்குரான் போன்றும் நமக்கும் வந்து ஒரு நூல் இருக்கா? அப்படின்ற அறிவு அவங்களுக்கு வரும். அடிப்படையில நமக்கு இந்த 12 திருமுறை இருக்குதுன்ற விஷயமே ஆரம்ப எத்தனையோ கோயிலுக்கு போறாங்க, போவாங்க, பிரதோஷத்த பார்ப்பாங்க, அதோட வந்துருவாங்க. போவாங்க, சிவராத்திரி கும்பிட்டு வந்துன்னு இருப்பாங்க. ஏன் போறோம்? எதுக்கு போறோம்? என்னத்துக்கு போறோம்ன்னு தெரியாது. ஏதோ வழிபாட்டுக்கு போவாங்க. அது சிலைகள பார்ப்ப சிலை வணக்கம் செய்வாங்க. சாமி கும்பிடுவாங்க. ரைட்டு. மனமார வேண்டிக்குவாங்க, பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் இதுல என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லி தர்றதுக்கு சைவ ஆச்சாரியார்கள், சிவ ஆச்சாரியார்கள், ஆசிரிய பெருமக்கள் முன் வந்து சொல்ற அளவுக்கு இருக்காது. அதுதான் அந்த இருக்கு. இப்ப நான் சொன்ன மாரி ஒரு சைவ சமயத்துக்குள்ள முதல்ல வரணும்னா, அவங்களுக்கு மகுடம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சமயக்குருவர்களா இருக்கக்கூடிய அந்த சமயக்குருவர்கள் வந்து போற்றி சொல்லணும். "பூழியர்கோன் உட்பொழித்த" அது அது தெரிஞ்சிருக்கணும். அத வந்து ஒரு அடிப்படையிலேயே ஒரு சைவத்துக்குள்ள வர்றவங்க, இதெல்லாம் வந்து பயிற்றுவிக்கணும். என்ன பயிற்றுவிக்கணும்? இது தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், ஒரு அடியாருக்கு உண்டான ஒரு அடையாளமாக நமக்கு திருநீறு, ருத்ராட்சம், அப்புறம் வந்து 5 எழுத்து. இதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிவபுராணத்துல முதல் 16 லைன் எல்லாருக்கும்
நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் 95 லைன் மனப்பாடம் பண்ணிக்கலாம். குழந்தைங்கலாம் இப்ப வந்து ஆர்வமா இருந்தாங்கன்னா, மனப்பாடம் இந்த 3 விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சிய தொடங்குறதுக்கு முன்னாடி கணபதி பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்த தொடங்குனாலும் கணபதியோட ஓம்ன்ற பிரணவ மந்திரமா இருக்கக்கூடிய அவர் தான் சிவபெருமான். சிவபெருமான் தான் கணபதி. எல்லாமே சாமி தான் எடுக்குறாரு. அவருடைய அவருடைய ரூபங்கள்ல காக்கும் ஒரு கணபதியாக முதல்ல ஆரம்ப கடவுளாக சாமி தான் சிவபெருமான் தான் கணபதியா வந்து நிக்கிறாரு. அதனால கணபதி பாடல்கள் வலியுறுத்தப்படுது. அதான் 5 கரத்தனை நான் பாடுன மாரி ஒரு பாடல் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து ஒரு நிகழ்ச்சிய தொடங்குறதுக்கு முன்னாடி, சைவ சமயத்துல எந்த ஒரு அலுவலுக்கு முன்னாடி இதெல்லாம் அடிப்படையில இருக்கணும். அப்புறம் 12 திருமுறை அறிமுகப்படுத்தணும். யாருக்கு அறிமுகப்படுத்தணும்? மாணவர்களுக்கு. வந்திருக்கிற மாணவ, மாணவியர்களுக்கு 12 திருமுறை 1ஆம் திருமுறை. இது வந்து திருஞான சம்பந்தர் இயற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களையும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களையும் அவங்களுக்கு வந்து நிச்சயம் அறிமுகப்படுத்தணும். அப்படி அறிமுகப்படுத்தினா தான் அவங்களுக்கு விவரம்னா என்னன்னு தெரியும். இல்லன்னா, அவங்களுக்கு அது அடையாளமே இல்லாம போயிடும். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே என்னன்றது இல்லாம போயிடும். தெரியாம போயிடும். இதுதான் அந்த ரகசியம். திருச்சிற்றம்பலம். இந்த 12 திருமுறை வந்து திருநாரையூரில் நம்பியாண்டார் நம்பிகள் சிறுவனாக இருக்கும் பொழுது, தன் தந்தையார் வெளியூர் செல்ல தானே பூசை செய்ய நேர்ந்தது. எப்படி? இப்ப வந்து 12 திருமுறை வந்து எப்படி நமக்கு கிடைச்சது? அப்படின்ற ஒரு வரலாறு தெரியணும் இல்லையா? வரலாற்று குறிப்பு தெரியணும் இல்லையா? அப்போ அந்த வரலாற்று குறிப்பு தெரிஞ்சா தான், ஆ இப்ப விவிலியத்தை இயற்றியது யாரு? திருக்குரானை இயற்றியது யாரு? பகவத்கீதையை இயற்றியது யாரு? இப்படி எல்லா நூல்களும் வந்து பிரபலமா தெரியுது. ஆனா 12 திருமுறை வந்து தெரியல. ஏன்னா சுமக்கிறதுக்கு பால் மாறுனாங்களா என்னன்னு தெரியல. சொல்றதுக்கு பால் மாறுனாங்களா என்னன்னு தெரியல. நம்முடைய நூலே வந்து 12 திருமுறை தான். இந்த 12 திருமுறை வந்து கிடைத்த வரலாறு சொல்லணும் இல்லையா? அதுதான். திருநாரையூரில் நம்பியாண்டார் நம்பிகள் சிறுவனாக இருக்கும்போது, தன் தந்தையார் வெளியூர் செல்ல, அ நாரையூர்ன்ற ஒரு ஊரு. அந்த ஊர்ல நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நம்பியாண்டார் நம்பி சிறுவனாக இருக்கும் பொழுது தன் தந்தையார் வெளியூர் அவங்க அப்பா வந்து வெளியூர் போயிட்டாரு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, கோயில்ல பூஜை செய்யக்கூடிய அடுத்து அவர் வந்து என்ன பூஜை செய்யணும்னா, தான் படைத்த திரு அமுதை பொல்லா பிள்ளையார் உண்ணாமல் இருக்க கண்டு அழ, பிள்ளையார் திரு அமுதை உண்டார். இப்போ வந்து அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப போயிட்டு இருக்கும்போது திருநாரையூர்ல நம்பியாண்டார் நம்பி குழந்தையா இருக்காரு. அப்போ வந்து அவர பூஜை செய்ய சொல்றாங்க. அப்ப பூஜை செஞ்சுட்ட பிறகு, அம்மா குடுத்த அந்த அவங்க வீட்ல செஞ்ச அந்த நெய்வேத்தியத்த உணவு வந்து திரு அமுத வந்து பொல்லா பிள்ளையாருக்கு படைக்கிறாரு. அப்ப பொல்லா பிள்ளையார் வந்து அத என்ன பண்றாரு, அத வாங்கிக்கிறாரு. வாங்கி சாப்பிடுறாரு. இது என்ன ஆச்சரியம்ன்னா, அப்ப அத வாங்கி வாங்கி சாப்பிடுறதுக்கு முன்னாடி அது சாப்பிடல. குழந்தை வந்து அந்த யானை உருவம் இல்லையா? யானை உருவத்துல இருக்க கணபதி பொல்லா பிள்ளைன்னு அந்த கணபதி வந்து சாப்பிடல. சாப்பிடாம இருக்கிற விநாயகர பார்த்து, அந்த குழந்தை என்ன பண்ணுது, ச அழுது. என்ன அழுதுன்னா, ஆ நம்ம வச்சுட்டோம், கணபதி இன்னும் சாப்பிடலையே! நம்ம வச்சுட்டோம், கணபதி இன்னும் சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு அது சொல்லப்படுது. அப்ப அவ அழ, பிள்ளையார் திருவாமுதை உண்டார். இது ஆச்சரியம். இதுதான் 12 திருமுறைக்கான அடிப்படை எங்க நடக்குது பாருங்க. அந்த நம்பியாண்டார் நம்பி அவங்க அப்பா ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போயிட்ட பிறகு, அ பூசைக்கு வந்து பூசைய வந்து மகன் செய்றாரு. குழந்தை இவர் ரொம்ப குழந்தை. இதுவே குழந்தை தான். அ அப்போ பிள்ளையார் சிறு பிள்ளையா இருக்கும்போது. அந்த எடுத்துட்டு போன நெய்வேத்தியத்த வந்து சாப்பிடலன்னு இவரு அழுவுறாரு. அப்ப விநாயகர் என்ன பண்றாரு, உண்ணாமல் இருக்கக் கண்டு அழ, பிள்ளையார் திருவமுதை உண்டார். வெளியூரிலிருந்து வந்த தந்தையாரும் இதை அறிய, நம்பியாண்டார் நம்பிகள் திருவருள் பெற்றதை ஊரே அறிந்திருந்தது. அதுக்குள்ள ஊரு ஃபுல்லா பரவி போச்சு. இவரு விநாயகருக்கு அந்த அந்த பிரசாதம் வச்சதும், அது வச்ச பிரசாதத்த வந்து விநாயகர் பெருமான் சாப்பிட்டதும், பிள்ளையார் வந்து சாப்பிட்டதும் ஆச்சரியமா போச்சு. உலகம் ஃபுல்லா அந்த அவங்க ஊர்லாம் பரவிடுச்சு. நம்பியாண்டார் நம்பி வந்து குடுத்த அமுத வந்து பிள்ளையார் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு. இது வந்து அவருக்கு பல்வேறு இது வந்து ஊரே தெரிஞ்சு போனதுனால, அவர் வந்து கேள்வி கேட்க வந்து "என்ன நம்ம மகனுக்கு அப்படி ஒண்ணு ஆச்சு?" அப்படின்ட்டு. பல்வேறு சிவன் கோயில்களில் சிவனடியார்கள் பல்வேறு பாடல்களை பாடுவதைக் கண்டு, அதை முறைப்படுத்தி தொகுக்க விரும்பினார் மாமன்னர் ராஜராஜ சோழர். இப்போ 12 திருமுறை கிடைக்கிறதுக்கான அடையாளங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன்னா நம்ம சமயத்துக்கு உண்டான நூல் இல்லையா? அப்போ பாடல்களை பாடுவதைக் கண்டு, அதை முறைப்படுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவா இருந்தார். அப்ப சோழ மன்னர் ராஜராஜ சோழர் வந்து ஆட்சி செஞ்சிருந்தாரு. அவரு தான் வந்து இப்படி எல்லாரும் வந்து தனித்தனியா பாடிட்டு இருக்காங்களே, இந்த பாடல்கள்லாம் தொகுத்து நம்ம வந்து ஒரு நூலா இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விருப்பப்பட்டார். அப்போ அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பியிடம் அப்பணியை செய்தருளுமாறு கூறினார். யாரு? அப்போ அவருக்கு தகவல் குடுக்குறாங்க. ராஜராஜ சோழருக்கு என்ன தகவல் குடுக்குறாங்கன்னா, இந்த மாரி வந்து திரு நாரையூர்ல ஒரு குழந்தை இருக்கு.
அவரு வந்து அவரு படைக்க விநாயகரே வந்து சாப்பிட்டாரு. ஆச்சரியம் தானே! இதெல்லாம் வந்து நம்ப அந்த பகுத்தறிவு இப்ப இருக்கிற காலகட்டம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆனா, அன்னைக்கு இருந்த ராஜராஜ சோழர் வந்து இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான குழந்தை இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த குழந்தைய நோக்கி அந்த நம்பியாண்டார் நம்பிகிட்ட போயிட்டு அப்பணியை செய்தருளுமாறு செய்றாரு. அதாவது என்னன்னா, இப்படி கோயில்லலாம் பாடுறாங்களப்பா, அந்த பாடல்கள்லாம் தொகுத்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு திருமுறை பாடல்கள் பற்றிய குறிப்பு கிடைக்க அது இருக்கும் இடத்தை காட்டுமாறு. இப்படி பாடுறாங்களே, அதனுடைய மூலம் எங்க இருக்கு? அதனுடைய மூல நூல் எங்க இருக்கு? எல்லாம் வாய் வழியா கேட்டு கேட்டு பாடிட்டு வராங்க. அப்ப பாடும்போது அத கேட்கறதுக்கு முயற்சி செய்றாங்க. அப்ப கேட்கும்போது என்ன முயற்சி திருச்சிற்றம்பலம். அப்ப பல்வேறு சிவன் கோயில்களில் சிவனடியார்கள் பல்வேறு பாடல்களை பாடுவதைக் கண்டு அதை முறைப்படுத்தி தொகுக்க விரும்பினார் மாமன்னர் ராஜராஜ சோழர். அருள்பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் அப்பணியை செய்தருளுமாறு கூறினார். அப்ப ராஜராஜ சோழர் வந்து ஆ நம்பியாண்டார் நம்பிகிட்ட போய் கேட்கிறாரு. அப்ப ஊர்லாம் சொல்றாங்க, தகவல் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட போயிட்டு ஒப்படைக்கிறாரு. இந்த கோயில்லாம் பாடுறாங்களப்பா, அது எப்படி தொகுத்து தர்றீங்களா? தொகுத்து அந்த மூல நூல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த திருமுறை பாடல் பற்றிய குறிப்புகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த மூல நூல் இருக்கிற இடத்த காமிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இவ்வளவு பெரிய ராஜராஜ சோழர் மாமன்னராக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழர் வந்து, அந்த சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகிட்ட வந்து அந்த பணிய ஒப்படைக்கிறார். நம்பியாண்டார் நம்பி என்ன செய்றாருன்னா, அவரு பொல்லா பிள்ளையார வேண்டி வேண்டினார். என்ன வேண்டுறார்ன்னா, அவர் அவர் குடுக்க திருவமுது சாப்பிட்டாரு இல்லையா? அதனால அவரு கேட்கிறாரு, இந்த மாரி "அப்பா எல்லா சிவன் கோயில்லயும் பாடல்லாம் பாடிட்டு இருக்காங்கல்ல, அந்த பாடலினுடைய மூல நூல், மூலக்குறிப்பு எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்கிறாரு. பிள்ளையாரும் அது சிதம்பரம் கோவிலில் இருப்பதாக உரைத்தார். இப்போ குழந்தை கேட்டுருச்சு. என்ன கேட்டுச்சுன்னா, "அப்பா இந்த கோயில் எல்லாம் பாடிட்டு வராங்களே, இது என்னன்னு சொல்லிட்டு இதனுடைய மூலத்த நான் எங்கருந்து எடுக்கிறது சாமி?" அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசருக்கு சந்தேகம் வர, அரசர் நம்பியாண்டார் நம்பிகிட்ட வர, நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையார் பாருங்க எங்க ஆரம்பிக்குதுன்னு. பொல்லா பிள்ளையார்கிட்ட கேட்க, பொல்லா பிள்ளையார் வந்து ஆ பிள்ளையாரும் அது சிதம்பர கோவிலில் இருப்பதாக உரைத்தார். சமயக்குரவர் நால்வரும் வந்தால் தான் ஏடுகள் இருக்கும் அறையை திறப்பதாக சிவாச்சாரியர்கள் கூறினர். அப்போ இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப குழந்தை நம்பியாண்டார் நம்பி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இந்த மாரி சிதம்பரம் கோயில்ல அந்த மூல குறிப்பாக இருக்கக்கூடிய திருநெறி குறிப்புகள், அதாவது நம்ம தேவாரம், 12 திருமுறைகள் எல்லாமே வந்து கோவிலில் இருப்பதாக சாமி பொல்லா பிள்ளையார் வந்து நம்பியாண்டார் நம்பிக்கு சொல்ல, நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழனுக்கு உரைக்க, ராஜராஜ சோழன் வந்து கோயில்ல வந்து சொல்ல, கோயில் இருக்கிற அங்க அங்க இருக்கிற சிதம்பரத்துல இருக்கிற அ அந்த தீட்சிதர்கள், அப்ப இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் கோயில்ல என்ன சொல்றாங்கன்னா, அ அந்த ஏடுகள்லாம் எடுக்கணும்னா, எங்களுக்கு நால்வர் வந்தால் தான், சமயக்குரவர்கள் என்று சொல்லக்கூடிய நால்வரும் வந்தால் தான் ஏடுகள் இருக்கும் அறையை திறப்பதாக சிவாச்சாரியார்கள் கூறினார். இப்ப என்ன பண்ண முடியும்? எங்க போவீங்க 4 பாடுனவங்க யாருன்னே வந்து ஒரு அடையாளமே இல்லாம இருக்கு. அ அப்போ என்ன செஞ்சாரு ராஜராஜ சோழன்னா, அவரு தான் உருவாக்குறாரு. என்ன உருவாக்குறாருன்னா, திருஞான சம்பந்தர். ஏன்னா செவி வழி செய்தி தானே. அவரு வந்து இளமையிலேயே இறைவன் கூட ஆட்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் கேள்விப்பட்டு, திருஞான சம்பந்தருடைய திருவுருவ சிலையை தயார் செய்றாரு. அப்புறம் அ மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில அருள் பெற்றது. அவர் வந்து அரசன் கீழ வேலை செஞ்சது. குமாஸ்தாவா இருந்தது. அதுக்கப்புறம் அரசாங்கத்து சொத்து, அதாவது அரசனுடைய சொத்த எடுத்துட்டு வந்து குதிரை வாங்குனது. இந்த செய்திலாம் கேள்விப்பட்டு, மாணிக்கவாசகர் எப்படி இருப்பார்ன்னு அவருடைய திருவுருவத்த அ வரையறாரு. வரைஞ்சு ஒரு சிலையா செஞ்சுடுறாங்க. அப்புறம் வந்து நம்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவுருவங்களையும் வரைஞ்சு, அதையும் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் வந்து அ நம்ப அவருடைய அந்த கையில ஒரு 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 மாரி ஒரு கோல் வச்சிருப்பார் இல்லையா? அந்த கரண்டி மாரி இருக்கு இல்லையா? அந்த உழவார பணி செய்யக்கூடிய, ஏன்னா உழவார பணியில அவர் சிறந்து விளங்கியிருக்கிறார். அந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டு அவருடைய உருவத்த வரைஞ்சு,
அப்ப முதல் முதல்ல உருவம் குடுக்குறது யாரு? ராஜராஜ சோழன். ஏன்னா, அந்த தீட்சிதர்கள் வந்து அங்க இருக்கிற சிதம்பரத்துல இருக்கிற தீட்சிதர்கள் வந்து என்ன சொல்லலைன்னா, இவங்களுக்கு வந்து சிதம்பரம் அந்த 12 அந்த திருமுறைகளுடைய மூலத்த நீங்க பார்க்கணும். அதனுடைய இயற்றிய நால்வர் வந்தா தான் நாங்க என்ன பண்ண முடியும். அப்ப நால்வருக்கு எங்க போவீங்க? அவங்க காலத்தால எழுதி வச்சுட்டு பூட்டு போட்டு போயிட்டாங்க. சாமி பொல்லா பிள்ளையார் காமிச்சு குடுத்துட்டாரு. இப்ப எடுக்கணும்னு போகும்போது ராஜராஜ சோழனுக்கு ஒரு பெரிய தடை. அந்த நால்வரும் வந்தா தான் எப்படி வருவாங்க அவங்க? அப்ப திருவுருவங்களை எழுந்தருளிச் செய்து ஏடுகள் இருந்த அறையை திறந்தார். எப்படி திறந்தார்ன்னா, ராஜராஜ சோழன் எப்படி திறந்தார்ன்னா, இப்படிதான் அந்த நால்வர் இப்ப இன்னைக்கு நம்ம கோயில்ல பார்க்குற நால்வர் உருவங்கள் இருக்கு இல்லையா? அந்த உருவங்களை எல்லாம் வரைஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாரு, அ அந்த இடத்துக்கு போயிட்டு அத திறந்து உள்ள போயிருக்காரு. அந்த இருக்கிற அந்த பகுதிக்கு போயிட்டு பார்த்திருக்கிறார். பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு? ஏடுகள் பெரும்பகுதி கரையான்களால் அரித்து, சிதைந்து காணாமல் போயிருந்தது. இப்ப நம்ப இவ்வளோ ஈஸியா எடுத்து பண்ணணும். இப்ப Googleல தட்டுன உடனே நமக்கு வந்து கிடைச்சிருது இல்லையா? திருமுறைகள். ஆமா. அவங்க எப்படி அவருக்கு கிடைச்சிருக்கு அப்ப ராஜராஜ சோழருக்கு? இந்த நால்வர் திருவுருவப் படங்களை எழுந்தருளச் செய்து, அது முறையா வந்து தட்டி திறந்து, அப்ப திருமுறை இருக்கும் அறைய திறந்து பார்த்தா, ஏடுகளின் பெரும்பகுதி கரையான்களால் அரித்து, சிதைந்து காணாமல் போயிருந்ததாம். சாதாரணமா வீட்ல வந்து பெரிய பெரிய அ டைல்ஸ் போட்ட வீடுகள்ல எப்படியோ ஒரு இடத்துல வந்து எறும்பு பூந்துருது, கரையான் பூந்துருது. ஆனா, அன்னைக்கு இருந்த சூழல்ல எப்படி இருந்ததுன்னு தெரியல. திருமுறைகள்லாம் வந்து அ அந்த 12 திருமுறைகளிலும் அதாவது வந்து ஒரு ஒரு சில பகுதி, ஏடுகள் பெரும்பகுதியாம் பாருங்க. அரித்து சிதைந்து காணாமல் போயிருந்தது. உங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் நான் கொடுத்துள்ளேன் என்று அசரீரி ஒலிக்க, ஏடுகளை எடுத்து தொகுத்தார் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள். அப்ப நம்பியாண்டார் நம்பி உள்ள போய் எடுக்குறாரு. ராஜராஜ சோழன் தான் கூட போறாரு. அப்ப எடுத்து உங்களுக்கு தேவையானவற்றை அசரீரி ஒலிக்குதாம். உங்களுக்கு தேவையானவற்றை நாம் கொடுத்தோம். ஆ கொடுத்துள்ளேன் என்று அசரீரி ஒலிக்க, ஏடுகளை எடுத்து தொகுத்தார் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள். அவர் தொகுத்தது மொத்தம் 11 திருமுறைகள். யாரு? நம்ப அ நம்பியாண்டார் நம்பிகள். நம்பியாண்டார் நம்பிகள்ன்றவர் வந்து அந்த அறைக்குள்ள போயி செல்லரிச்சு போன ஏடுகள்லாம் தவிர, மிச்சம் இருந்தது எவ்வளோ? அவர் தொகுத்தெடுத்தது 11 திருமுறை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பாடுறோம் இல்லையா? இந்த 11 திருமுறை கிடைச்சதாம். அப்போ 12ஆம் திருமுறைய திருத்தொண்டர் புராணம் சேக்கிழார் சுவாமிகள் 12ஆம் நூற்றாண்டில் பிற்பட்ட காலத்துல இயற்றியது. அப்போ நாரையூர் நம்பிக்கு அப்புறம் வந்த சேக்கிழார், அவரும் ஒரு முதல்வராக இருந்திருக்கிறார் தமிழகத்துல. அவர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது, அவரு வந்து இந்த மன்னனுக்கு ஒரு காவியத்தை படைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படும்போது, பெரிய புராணத்த படைச்சு கொடுக்கிறார். அது வந்து 12ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டது. ஆக மொத்தம் நம்மளுக்கு கிடைச்சது எத்தன? 11 திருமுறைகள். இந்த 11 திருமுறைகளும் எங்கிருந்து கிடைச்சதுன்னா, சிதம்பரத்துல உள்ள ஒரு பூட்டப்பட்ட அறையில நம்பியாண்டார் நம்பிகள் முன்னிலையில் திறக்கப்பட்டு, நால்வர்களை சாட்சியா வச்சு ராஜராஜ சோழனால் திறக்கப்பட்டது. இதுதாங்க 12 திருமுறையினுடைய வரலாறு. இது வந்து இப்படிதாங்க சொல்லப்படுது. காலகாலமா இப்படிதான் நம்பிக்கிட்டு வராங்க. எல்லாரும் இப்படிதான் நம்பிட்டு வரோம். காரணம் என்னன்னா, இதுல வந்து நீங்க குதர்க்கமாவோ, ஆ விதர்க்கமாவோ ஏதோ கேள்வி கேட்கறதுக்கு இங்க இடமே இல்ல. அப்படி அதாவது திருஞான சம்பந்தர் சொல்லுவார்ல, "எ எ எதுக்கலாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம்." எல்லாவற்றையும் சோதிச்சுட்டு இருந்தோம்னா, அதனுடைய மூலத்த நம்ம போய் கண்டுபிடிக்கிறதுக்கு சாமி தான் அதனுடைய விடை. சிவபெருமான் தான் விடை. நமக்கு அதுக்கு கேள்வி கேட்க முடியாது. அந்த கேள்வி அப்படிதான் நம்ம வந்து சைவ சமயத்துல வச்சிருக்கிறாங்க. அப்ப 12 திருமுறை கிடைச்சதுக்கான ஆதாரம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரி. இப்போ அந்த நாரையூர்ல பிறந்த நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருவடிகள் நம்ம நம்ம மனமொழி மேகலால வணங்கிக்குவோம். காரணம் என்னன்னா, அவங்க தான் சைவ சமயத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய 11 திருமுறைகளை திரட்டி குடுத்தாங்க. அந்த 12வது திருமுறைய யார் குடுத்தாங்கன்னா, சேக்கிழார். தெய்வ சேக்கிழார் பெருமான் குடுத்தாரு. இதுதான் 12 திருமுறைகளுடைய வரலாறு. இந்த 12 திருமுறைகள வந்து ஆ ராஜராஜ சோழனுடைய கருணை. அவர் வந்து தொகுக்கணும்னு விருப்பப்படலன்னாலும் 12 திருமுறை கிடைச்சிருக்காது. நாரையூர் நம்பியாண்டார் நம்பி மனம் வைக்கலனாலும் 12 திருமுறை கிடைச்சிருக்காது. இந்த பொல்லா பிள்ளையார்ன்னு சொல்லக்கூடிய அந்த விநாயக மூர்த்தியும் வந்து இங்க தான் இருக்குதுன்னு சுட்டிக்காட்டுனாலும் நமக்கு திருமுறை கிடைச்சிருக்காது. அனாதியாக இருக்கக்கூடிய ஆதி கோயில்னா அது சிதம்பரம். அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிதம்பரத்துல ஒரு அறையில பூட்டப்பட்டிருக்கின்ற செய்தி நம்மளுக்கு கிடைச்சது வந்து இந்த 3 பேரால தான்.
இதுக்கு வித்தாக இருந்தவர் விநாயகமூர்த்தி. அப்போ விநாயகர வழிபாடுன்றது எவ்வளவு பெரிய வழிபாடு பாருங்களேன். பொல்லா பிள்ளையாரை வணங்கி நமக்கு வந்து திருமுறை கிடைச்சிருக்கு. ஆரம்பமே விநாயகர் தாங்க. அப்போ சாமி வேற, விநாயகர் வேற இல்ல. மூலாதார கடவுள் நம்ம இடுப்புக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மூலாதார கடவுள் என்று சொல்லக்கூடிய, அது அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சக்தி எழுப்பக்கூடிய அண்டம் அங்க தான் இருக்கு. அங்க தான் கருமுட்டை உற்பத்தி ஆகுது. அங்க விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுது. இதுக்கெல்லாம் பொறுப்பா இருக்கக்கூடிய மூலாதாரமா இருக்கக்கூடிய கணபதிய கடவுளா வச்சார் சாமி. இவர் இல்லன்னா அக்னி எழுந்துக்காது. இவர் இல்லன்னா எதுவுமே நடக்காது. இச்சா, கிரியா, ஞானம். இது 3மே வந்து அடிப்படையில இருக்கக்கூடிய அதனால தான் ஆரம்ப கடவுள் வந்து 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்து நிலம்பரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அது மூலாதாரம் ஏன் அடிக்கடி எனக்கு தெரியும். தலை மேல இருக்குது. இடுப்பு கீழ இருக்குது. இடுப்பு போய் மூலாதாரம்ன்னு சொல்றாங்களே. தலை முதல்ல வந்தது. அப்போ நம்ம உடம்பு வந்து முதல்ல வெளிய வரும்போது, தலை தான் வெளிய வருது. அப்போ வந்து தலை தான் வந்து உண்மையிலேயே பார்க்க போனீங்கன்னா, நம்ம கால்கள வந்து வேறா நெனச்சுட்டு இருக்கோம். கால்கள் வந்து வேறு இல்ல. நம்மள தாங்குறது தல தான். அப்ப தல தான் வந்து முதல்ல வெளிய வருது. அப்போ எது மூலாதாரமா இருக்கும்னா, ஞானிகள் சொல்றாங்க, நம்முடைய தல தான் வந்து வேறு. ஆனா நம்மள படைக்கிறது, எல்லாமே செய்றது எல்லாமே, நாம எல்லாமே கீழ அந்த இடுப்பு பகுதியிலிருந்து, மூலாதாரத்திலிருந்து தான் வரும். அப்ப அதுதான் ஆதாரமா இருந்து நம்மள தாங்குது. அங்க தான் 3 சக்தி இருக்கு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அந்த காம சக்தி. அப்ப இது எல்லாமே காம, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சாரம், டம்பம், அசூயன்னு சொல்லக்கூடிய எல்லாமும் அங்க தான் வந்து அடங்கியிருக்கு. அது ஒண்ணு அது எல்லாவற்றுக்கும் பொறுப்பு கணபதி தான். பாருங்க அவ்வளோ பெரிய சீக்ரெட்ட அந்த ஒரு குழந்தைகிட்ட விட்டுறாரு சிவபெருமான். அதையே எல்லா வேலையும் பார்த்து. அப்போ அப்படி ஏன்னா ஊழி, ஊழி, ஊழி எத்தன ஊழிகள்லாம் கடந்து எவ்வளோ பெரிய ரெக்கார்டா இருந்தாலும் சாமி அப்ப 17, 14 லோகங்களையும் தன் வயிற்றில் அடக்கிக் கொண்டு இருக்கிறதுனால அதுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அதனால சாமி அந்த பொறுப்ப அதுக்கு குடுத்திருக்காரு. விநாயகர் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல, பராசக்தி வேற இல்ல. எல்லாம் ஒண்ணுதான். அவருக்கு தெரியாத லீலையே கிடையாது. அவருக்கு தெரியாது யார எங்க இணைக்கணும், என்ன பண்ணணும். அந்த சுக்கிலம், விந்து அதெல்லாம் தேர்வு செய்றது. இப்போ அத்தி மரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அத்தி அத்தி பூ வந்து பூக்கிறத பார்க்க முடியாது. யார் வயித்துல யார் பொறக்குறாங்க, என்ன ரகசியம் நடக்குது, எங்க கரு உற்பத்தி ஆகுது, எங்க பிறக்க போறாங்கன்ற ரகசியம் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதான் படைப்பு கடவுள் பிரம்மா வந்து இயங்குறாரு. இவருக்குள்ள தான் இயங்குறாரு. அதுக்கப்புறம் ஆ விஷ்ணு இயங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ருத்ரன் இயங்குறாரு. இப்படி மும்மூர்த்தி எல்லாமே ஒரே வயிற்றில அடங்கிருதுங்க. அதனால தான் அத வந்து ஆதி கடவுள்ன்னு சொல்றாங்க. மூல கணபதின்னு சொல்றாங்க. அது இல்லன்னா, ஓங்காரம் இல்லன்னா எதுவுமே கிடையாது. அதுக்கு தெரியாத ரகசியமும் கிடையாது. அதனால தான் நம்ம வந்து எந்த ரகசியமா இருந்தாலும் சாமிகிட்ட, விநாயகர்ட்ட கேட்டோம்னா, அது வந்து அவரு ஏன்னா 3 காலமும் தெரிஞ்ச ஞானி இல்லையா? முக்திக்காக ஔவையார் கேட்கும்போது, தும்பிக்கையிலே தூக்கி கைலாயத்துல வச்சு கொடுத்த ஒரு கடவுள் இல்லையா? அந்த கடவுளால தான் நமக்கு 12 திருமுறைகள் கிடைச்சது. இப்போ நம்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அப்படியே ஒரு பார்ப்போம். அதாவது சைவ சமயத்துக்குள்ள மகுடம் சொல்லத் தெரியணும். இப்ப வந்திருக்கவங்க எல்லாருக்கும் திருப்பி ஒரு ரீகால் சொல்லிர்றேன். மகுடம் இப்ப யாராவது "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி." இப்ப சொன்ன இந்த வரிகள் வந்து சைவ முழக்கம்னு பேரு. என்ன முழக்கம்? சைவ முழக்கம். இந்த சைவ முழக்கம் அடிப்படையில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 2வது "ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி" அப்படின்ற அந்த சமயக்குரவர்களுடைய துதி தெரிஞ்சிருக்கணும். இது வந்து அடிப்படை. 3வது சிவபுராணத்துல இருக்கக்கூடிய 16 லைனு நிச்சயம் ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த ரகசியங்க. இது 3த்தையும் சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னா, அவங்க உள்ள வர்றது சைவ சமயத்துக்குள்ள உள்ள வந்து, அடுத்து கணபதி பாட்டு கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 12 திருமுறை அறிமுகப்படுத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்ததுல, இந்த 4 விஷயம் அடிப்படையில ஒரு சைவ சமயத்த கையில எடுத்தவங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். 12 திருமுறைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 12 திருமுறைய தொகுத்தது யாருன்னு தெரியணும். 12 திருமுறை யாரால கிடைக்கப்பெற்றதுன்ற அறிவு தெரியணும். அப்புறம் வந்து கிடைச்ச அந்த அத தொகுத்தது யாருன்னு தெரியணும். இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இந்த வரலாறு தெரியாம, வெறுமனே படிக்கிறதுனால கூட நமக்கு ஒரு பலனும் கிடையாது. நன்றி இல்லாதவங்களா ஆயிடுவோம் நம்ம. இவங்களெல்லாம் மனசார நம்ம நினைக்கணும். இப்போ நமக்கு ஒரு வீட்ட கட்டி குடுத்து, நமக்கு எல்லாம் செஞ்சு குடுத்து, சாப்பாடுலாம் குடுத்து, நமக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்து, நமக்கு ஒரு பிச்சைய போட்டு, கல்யாணமும் பண்ணி வச்சு, நமக்கு எல்லாம் செஞ்சு குடுத்தாங்கன்னா, அவங்கள வந்து நம்ம நன்றிக்குரியவங்கள நினைக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட மாரி தான், நமக்கு இந்த சைவ சமயத்துல இந்த நால்வர் பெருமக்களும், நம்பியாண்டார் நம்பிகளும், ராஜராஜ சோழனும், பொல்லா பிள்ளையாரும், அந்த நால்வர் பெருமக்களுடைய திருவுருவமும் அடிப்படையில சைவ சமயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சைவ சமயத்துக்கு ரொம்ப 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 முக்கியம்.
இந்த பணிய வந்து நம்ப அ நிச்சயம் வந்து மனதார நம்ம வந்து ஆத்மார்த்தமா நன்றிக்குரியவங்களா மாறணும். அப்ப 12 திருமுறையில அ அந்த நூல்கள் வந்து முதல் திருமுறை யார் இயற்றியது? 11 திருமுறை தான் நம்பியாண்டார் நம்பி அந்த அறையிலிருந்து எடுக்குறாரு. அந்த 11 திருமுறை புத்தகத்த மிச்சதெல்லாம் செல்லரிச்சு போச்சு. அந்த செல்லரிச்சு போனது எல்லாமே அது சாமியும் அசரீரியா சொல்றாரு. அப்ப எத வச்சிருக்கணும், எத வச்சிருக்க கூடாதுன்னு சாமிக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப என்ன செய்றாருன்னா, அப்ப அந்த செல்லரித்து போன அந்த நூல்கள் எல்லாமே வந்து எவ்வளோ அதுதான் சொல்றாங்கல்ல, ஏகப்பட்ட தேவாரம் பாடியிருக்காங்களாம். நால்வர் பெருமக்கள். அதுல நம்மளுக்கு கிடைச்சது இவ்வளவுதான். 18,426 பாடல்கள்னு நெனைக்கிறேன். சிவபெருமானே திருச்சிற்றம்பலம். பிழை இருந்தா மன்னிச்சிடுங்க. அப்போ அந்த 12 திருமுறை முதல் திருமுறை இயற்றியது வந்து திருஞான சம்பந்தர். 2வது திருமுறை இயற்றியதும் திருஞான சம்பந்தர் தான். 3வது திருமுறை இயற்றியதும் திருஞான சம்பந்தர் தான். 4வது திருநாவுக்கரசர். அ 4வது திருநாவுக்கரசர் இயற்றாரு. 5வது திருநாவுக்கரசர் தான். 6வதும் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றியது. 7வது வந்து திருமுறை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றியது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் இயற்றப்பட்டது தான் இந்த 7ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை வந்து மாணிக்கவாசக சுவாமிகள் இயற்றியது. 9ஆம் திருமுறை வந்து திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி, நம்பியாண்டார் நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டு அடிகள், திருவாலி அமுதனார், புருஷோத்தம நம்பி, சேதிராயர், சேந்தனார். இவங்கெல்லாம் சேர்ந்து 9ஆம் திருமுறைய தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு அப்படி சொல்லப்படுது. இப்ப இந்த முதல் 3 இருக்கு இல்லையா? திருஞான சம்பந்தர் இயற்றுகிற இந்த 3 இதுக்கும் வந்து என்ன பேருன்னா, திருக்கடைக்காப்புன்னு பேரு. அது என்ன திருக்கடைக்காப்பு? சிவபெருமானே, சிவா. திருச்சிற்றம்பலம். அந்த கடைசி திருக்கடைக்காப்பு. திருஞான சம்பந்தர் இயற்றிய 11வது பாட்டுல, 10வது பாட்டுல என்ன இருக்குன்னா, இந்த 10 பாட்டு பாடுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஒரு காப்பு செய்யுள் இருக்கும். ஒரு காப்புன்னா, அதுல நீங்க பதிக பலன் பாடுனதுக்கான பலன் அதுல இருக்கும். அதுக்கு வந்து திருக்கடைக்காப்புன்னு பேரு. திருஞான சம்பந்த சுவாமிகள் இயற்றிய அந்த 3 திருமுறைகள்லயும் கடைசி பாடல்ல பதிகத்தினுடைய பலன் இருக்கும். காப்பு இருக்கும். அந்த காப்பு இருக்கிறதுனால அதுக்கு திருக்கடைக்காப்பு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 4158 பாடல்கள் இருக்குது அதுல சிவபெருமானே. அப்புறம் வந்து அந்த 4, 5, 6 1, 2, 3 திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய திருக்கடைக்காப்புன்னு சொல்லணும். 2வது 4, 5, 6 அந்த 4ஆம் திருமுறை 5, 6 திருநாவுக்கரசர் இயற்றிய தேவாரம்னு சொல்லணும். அதுக்கு பேர் என்னது? தேவாரம். நாவுக்கரசர் இயற்றியது தான் தேவாரம். தேவாரம்ன்னு சொன்னா நாவுக்கரசர் இயற்றியதுக்கு பேர் தான் தேவாரம். அப்ப திருஞான சம்பந்தர் இயற்றியதுக்கு என்ன சொல்லணும்னா, திருக்கடைக்காப்புன்னு சொல்லணும். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை திருஞான சம்பந்தர் இயற்றியது. அதுக்கு ஏன் திருக்கடைக்காப்புன்னு பேர் வந்ததுன்னா, 10 பாட்டு பாடியிருப்பாங்க. 11வது பாட்டு என்னவா இருக்கும்? இந்த 10 பாட்டு பாடுனா அதுக்குண்டான பலன், நீங்க அடையக்கூடிய விஷயங்கள் என்ன? பரலோகம் சேர்ந்திருப்பாரே, வினையிலரே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நமக்கு வந்து அதனுடைய காப்பு செய்யுள் இருக்கும். அந்த 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 காப்பு பற்றிய ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேரு. அப்போ இந்த 3 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை இயற்றியது திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள். அதுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேரு. கிட்டத்தட்ட 4158 பாடல்கள் பாடியிருக்கிறார். மிச்சதெல்லாம் கிடைக்கல. கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம் தான். அதுவரைக்கும் சுவாமிக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம். அடுத்து 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. இந்த 3 திருமுறை இந்த 4, 5, 6 இயற்றியது யாருன்னா, திருநாவுக்கரசு சுவாமிகள். இந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றியது தான் இந்த 4, 5, 6 திருமுறைகள். இதுக்கு தேவாரம்ன்னு பேரு. எப்படி திருஞான சம்பந்தருடைய பாடல்களுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேரோ, அதே மாரி இந்த 4, 5, 6 நாவுக்கரசர் இயற்றியதுக்கு தேவாரம்ன்னு பேரு. இததான் தேவாரம்ன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்சிருக்கிற பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 3066 பாடல்கள் தான் இந்த 4, 5, 6 திருமுறைகள்ல நமக்கு கிடைச்சிருக்கு. சரி. 12 திருமுறைகள் தான் நமக்கு வந்து வேத நூல். நமக்கு வந்து வேத நூல் எதுனான்னா, நமக்கு மாற்று சமயக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நூல் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம குழந்தைகளுக்கு சைவ சமயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ரகசியம் சொல்லி தரணும். என்ன சொல்லிட்டேன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? மகுடம் முக்கியம். அப்புறம் நால்வருடைய துதி பாடல் முக்கியம். சிவபுராணத்துல 16 லைன் முக்கியம்.
அதுக்கப்புறம் 12 திருமுறை குழந்தைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். எப்படி சாமி அறிமுகப்படுத்துறது? 18,426 பாடல்கள் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி குடுக்க முடியும்? அப்படின்னு அப்போ இந்த 18,476 பாடல்கள அந்த அந்த புத்தகங்கள பார்த்து வியந்து, ஆமா இத யார் சுமக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கக் கூடாது. இதுதான் நமக்கு அடிப்படை நூல்கள். அந்த அடிப்படை நூல்கள்ல முதல் 3 திருமுறையை யார் இயற்றியதுன்னு சொன்னேன். திருஞான சம்பந்த சுவாமிகள். அதுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேருன்னு சொன்னேன். 4, 5, 6 திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றியதுன்னு சொன்னேன். அதுக்கு பேர் தேவாரம்னு சொன்னேன். அடுத்து 7வது 7வது என்னன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றிய திருப்பாட்டு. அதுக்கு என்ன பேரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றிய திருப்பாட்டு. அந்த அதுக்கு அது மொத்தம் கிட்டத்தட்ட 1026 பாட்டு இருக்கு. அந்த தேவாரம். சுந்தரமூர்த்தி சுவாமி. அது 7ஆம் திருமுறைன்னு பேரு. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசக சுவாமிகள் இயற்றியது. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசக சுவாமிகள் இயற்றியது. 9வது அது சொன்னேன் இல்லையா? இப்ப நானு திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாட்ட திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. 8ஆம் மாணிக்கவாசக சுவாமிகள் திருக்கோவையார், திருவாசகம்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அப்போ இந்த 1, 2, 3, 4, 5, 6 வேற, 7 வேற, 8 வேற. 8 மாணிக்கவாசக சுவாமிகள் இயற்றியது. அதுக்கு திருவாசகம்னு பேரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றியதுக்கு திருப்பாட்டுன்னு பேரு. இதாங்க ரகசியம். வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த 12 திருமுறை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணுங்க. சரிங்களா? அப்போ அந்த 9ஆம் திருமுறை இயற்றியது ஆசிரியர்கள் நெறைய பேர் இருக்காங்க. நான் ஏற்கனவே வாசிச்சது தான். அதுக்கு திருவிசைப்பா, திருப்பல்லாண்டுன்னு பேரு. மொத்தம் 301 பாடல்கள் இருக்கு. அடுத்து 10ஆம் திருமுறை. இந்த 10ஆம் திருமுறை திருமூலர் இயற்றியது. திருமூலர் அதுக்கு இயற்றியதுக்கு பேரு திருமந்திரம்னு பேரு. அந்த திருமந்திர நூல் மொத்தம் 3047 பாடல்கள். மொத்தம் 3000 ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இயற்றிய பாடல்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 3047 பாடல் இருக்கு. 47 பாடல்கள் அது முன்னுரை இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாரி கொடுக்கப்பட்டிருக்கலாம் சிவபெருமான், சிவசிவா. அப்போ திருமூலரால் இயற்றப்பட்டது தான் இந்த 10ஆம் திருமுறை. அடுத்து 11ஆம் திருமுறை. 11ன்றது திரு ஆலவாய் உடைய ஈசன், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமான், நக்கீரர், கல்லாடர், கபிலர், பரணர், இளம்பெருமான் அடிகள், அதிரா அடிகள், பட்டினத்தார், நம்பியாண்டார் நம்பி. இவங்கெல்லாம் தொகுத்ததுக்கு பேரு பிரபந்தம்னு பேரு. நமக்கும் பிரபந்தம் இருக்கு. எப்படி வைணவர்களுக்கு பிரபந்தம்னு சொல்றாங்களோ, அதே மாரி நமக்கும் ஒரு பிரபந்த நூல்கள் இருக்கு. அதுல 11ஆம் திருமுறைக்கு பேர் பிரபந்தம்னு சொல்லுவாங்க சைவர்கள். அப்போ அது மொத்தம் எத்தனைன்னா 1385 பாடல்கள். இவ்வளவும் இருக்கு. இந்த 11 திருமுறைகள் இருக்கு இல்லையா? அடுத்து கடைசியா தொகுத்ததுக்கு பேர் 12ஆம் திருமுறை. இந்த 12ஆம் திருமுறைக்கு பேரு பெரிய புராணம். இதுதான் நம்ம 517 நாளும் நம்ம நிகழ்ச்சியில பெரிய புராணம் நிகழ்ச்சியில இது பண்ணோம். இது இயற்றியது யாருன்னா, தெய்வ சேக்கிழார் பெருமான். தெய்வ சேக்கிழார் இயற்றியது தான் இந்த 12ஆம் திருமுறை. அப்போ இந்த 12 திருமுறைகளோட அறிமுகம் கிடைச்சிருச்சா? அப்போ ஒரு சைவனா இருந்து, ஒரு சைவ சமயத்துக்குள்ள முதல்ல உள்ள நுழையிறவங்களுக்கு, இந்த அறிமுகம் ரொம்ப 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 முக்கியம். 12 திருமுறை யார் இயற்றுனாங்க? இந்த 12 திருமுறை எங்கிருந்து கிடைச்சது? 12 திருமுறை தொகுத்தளிச்சவங்க யாரு? 12 திருமுறை இயற்றியவங்க யாரு? 12 திருமுறையில எத்தனை பாடல்கள் இருக்குன்ற அறிவு நமக்கு முதல்ல முக்கியம். அப்ப இது எல்லாத்தையும் படிக்கணும்னா, ஒரு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். அப்போ எத முதல்ல படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றதெல்லாம் நம்ம திருமுறை ஆசிரியர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எது தேவையோ சாமிக்கு அது உகந்த மாரி அத பயிற்றுவிப்பாங்க. அதுக்கு தான் அந்த பஞ்சபுராணம்னு ஒண்ணு வந்தது. சரியா? இப்ப நம்ம 12 திருமுறைகள அறிமுகப்படுத்திக்கிட்டோம். பதிக பாடல்கள், 12 திருமுறை பாடல்கள் நம்ப அ அதுல தான் இந்த 12 திருமுறை ஆசிரியர்கள் மொத்தம் 27 பேர். மொத்தம் எத்தன பேரு? 27 பேர். இப்ப நம்ம காலையில 12 திருமுறை போதிக்கிறோம் இல்லையா? இந்த 12 திருமுறை போதிக்கும்போது, இந்த 12 திருமுறை இயற்றியவங்க மொத்தம் 27 பேர். இப்ப மாற்று சமயத்துக்கு என்ன இருக்கு? இன்ஷா அல்லாஹ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க எனது முகமதியர்களுக்கு திருக்குரான் இருக்கு. அது முகமது யாரு? முகமது அலியா? அவரு அவரு இயற்றியது. அவருக்கு சொல்லுவாங்க. அப்போ அவரு 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 இறை தூதரா பார்ப்பாங்க அவங்க. இப்ப இதுல பாருங்க, பைபிள்ல பாருங்க, 12 சீடர்கள் எழுதுனது. எத்தன சீடர்கள்? பைபிள் இயற்றியதாரு 12 சீடர்கள். இப்ப முதல்ல அதுல மத்தேயு, அப்புறம் அப்புறம் என்ன யோவான், இப்படிலாம் நீங்க பைபிள் பார்த்திருப்பீங்க. அவங்க இயற்றியது, அவங்க எழுதுனது தான் அவங்க பைபிளா வச்சு சீடர்கள் எழுதுனது. நம்ப 12 திருமுறைக்கு 27 துதி இருக்கு. 27 ஆசிரியர்களை கொண்டு இயற்றப்பட்டது தான் எது? நம்ம 12 திருமுறை.
இந்த பன்னிரு திருமுறை 18,476 மொத்தம் மொத்தம் தொகுத்து நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இத்தனை பாடல்களை இயற்றி இந்த பன்னிரு திருமுறை நமக்கு வந்து அறிமுகமாகணும். ஒரு சைவமா இருந்தோம்னா, முதல்ல இந்த முதல் 3 விஷயமும், அடுத்து சொன்ன இந்த 4வது விஷயமும், 4வது விஷயம் கணபதி பாடல் தெரிஞ்சிருக்கணும். 5வது வந்து நிச்சயம் வந்து பன்னிரு திருமுறை அறிமுகம் தெரிஞ்சிருக்கணும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. இதுதாங்க அந்த அடிப்படை. இந்த 12 திருமுறையோட நம்ம அறிமுகத்தோட நம்ம நிறுத்திக்குவோம். 12 திருமுறை பாடுறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வருகின்றதற்குரிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, உங்களுடைய மைக்கெல்லாம் நான் எடுக்கிறேன். இன்னைக்கு இந்த அடிப்படையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, நிச்சயம் நம்ம பேசுவோம். அது என்னன்னு நம்ம விவாதிப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒவ்வொருத்தரா வாங்க. நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்த அனிதா, சிவ அனிதா, ரவிசங்கர் அவங்க வாங்க. அப்புறம் பணப்பாக்கத்துல இருந்து பனசை ஹரி வாங்க. ஆனந்தலட்சுமி வாங்க. படப்பையில இருந்து ஆனந்தலட்சுமி வாங்க. அப்புறம் வந்து லதா அம்மா வாங்க, ஆத்தூர்ல இருந்து. செண்பகவல்லி அம்மா வந்தவாசில இருந்து வாங்க. கணபதி ஐயா காஞ்சிபுரத்துல இருந்து வாங்க. சிவாய நம. ஆர்த்தி ஆத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. பட்டம்மாள் அம்மா காவித்தண்டத்துல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு சைவ சமயத்துல நமக்கு அடிப்படை என்னன்ற ஒரு விஷயம் உனக்கு ஒண்ணு திருப்பியும் உங்களுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் மீண்டும் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். இதுவரைக்கும் கேட்டவங்க, இதுல ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருந்ததுன்னா நிச்சயம் கேட்கலாம். அப்ப இதுதான் ஒரு அடிப்படையில ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மனப்பாடம் பண்ண முடியாது. அணுக 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 சைவ சமயத்துல 3 அடையாளங்கள். திருநீறு, ருத்ராட்சம், விபூதி. திருநீறு, ருத்ராட்சம், விபூதி எல்லாம் 2 ஒண்ணு தான். விபூதி, ருத்ராட்சம், 5 எழுத்து மந்திரம். இது 3 வந்து முறையா வந்து ஒரு அடியார் வந்து உங்களுக்கு இட்டு தருவாங்க. அப்படியே நீங்க அத தொடரலாம். அதான் வந்து நமக்கு வழி வழியா சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்லாம போனதுனால, இதுல வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக உட்கார்ந்து இருக்கிற மனிதர்களால இது வந்து ஊர் போய் சேரல. இந்த உண்மை என்ன பண்ணி போய் சேரல? அவன் வருவான், அவன் பார்த்துக்குங்கோ, நல்லா பார்த்துக்குங்கோ, நல்லா பார்த்துக்குங்கன்னுவான். நல்லா பார்த்துக்கன்னு தட்டுல ஏதாவது போடுவீங்கன்னு பார்த்துட்டு அதோட முடிச்சு அதோட வந்துரும். ஏன் போனோம்? எதுக்கு போனோம்? என்னத்துக்கு போனோம்? அப்படின்ற இப்ப நான் சொன்ன இந்த அடிப்படை விஷயங்கள் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. அப்படி சொல்லி தந்தாங்கன்னா, அவங்க தான் வந்து சிவாச்சாரியார். அவங்க தான் சைவ சமயத்துக்குள்ள உங்கள அடிச்சுட்டு போற வந்து ஒரு நெம்புகோல். நெம்புகோல்னா உங்கள வந்து உள்ள நெம்பி தள்ளுறாங்க இல்லையா? வாங்க சிவத்துக்குள்ள வாங்க, சிவபெருமானுக்குள்ள வாங்க அப்படின்னு. சாமி 2 பக்கமும் இருக்கிறாரு. கருப்பு பக்கமும் அவர் தான் இருக்கிறாரு. வெள்ள பக்கமும் அவர் தான் இருக்கிறாரு. இந்த உலகத்தினுடைய அத்தனை கருப்பு பக்கமும் சாமி தான். அரியும் அவர்தான். அரணும் அவர்தான். எல்லா தீங்குக்கும் மூலமா இருந்து யார் யாருக்கு என்னென்ன தரணும்னு சாமி கருப்பு பக்கத்த வச்சிருக்கிறாரு. அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொன்னதுக்கான அடையாளம் அதுதான். ஏன்னா, பழி வாங்குறதுக்கு சாமிக்கு வேற வழி தெரியல. எந்தெந்த உயிர்கள என்னென்ன பக்குவப்படுத்தி எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, நாராயணன இருட்டுல வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பிரம்மன படைக்கிற வேலைய வச்சாரு. "டேய் நீ இத பார்த்துக்க. இத பண்ணிக்க, இத பண்ணி" அவன் அவனுடைய வினைக்கு ஏத்த மாரி பாம்பா பொறக்கிறதோ, இல்ல நாயா பொறக்கிறதோ, நரியா பொறக்கிறதோ வடிவம் குடுத்துரு. வினைக்கு ஏத்த மாரி உருவம். எப்படி? இப்போ இப்போ மண்ணு மேல ரொம்ப ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மண்ண விட்டு பிரியவே முடியல. அத்தன நிலம் இருக்குது. ஆசை போல. அப்படின்னா, "நீ கொஞ்ச நாள் சாரப்பாம்பு மாரி மண்ணுல கெட. ஏன்னா நீ மண்ணு தானே கேட்ட. அதனால ஒரு பெரிய ஒரு உடம்பு தரேன். மண்ண நக்கிக்கிட்டே நீ என்ன பண்ணு, எலி கிளி வரும் சாப்பிட்டுட்டு, அந்த இடத்துல இருந்து உன் வினைய முடிச்சுட்டு வா. நீ தானே மண்ணு மேல ஆசைப்பட்ட." அப்படின்னேன். அப்புறம் ஆ நீ வந்து இன்னொன்னு, அ தீராத பெண்ணா இருந்தா தீராத ஆசை இருக்குது மண்ணு மேலன்னா, அவள நல்ல பாம்பா பொறக்க வச்சு, நீ அங்க இருந்து என்ன பண்ணிக்க, இங்க இருந்து அப்ப வினை. நீயும் மண்ணு. உனக்கு கால் கிடையாது. நீ தான் மண்ணு மேல ஆசைப்பட்ட. வீடு இன்னும் உனக்கு அந்த பிடிப்பு போலல்ல. செத்தும் நீ திருந்தலல்ல. நீ அங்க மண்ணு உள்ள கெட அப்படின்ட்டு. அப்புறம் நீ அப்புறம் வந்து இப்படி இப்படி ஒவ்வொரு பறவையா இப்ப பாருங்க கொக்கு இருக்கு. உனக்கு மேல பறக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஆனா உனக்கு புத்தி கீழ தான் இருக்கும். கழுகு அதே மாரி தான். உன்னால மேல பறக்க முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது உன்னால? கீழ மேல போக முடியாது. உன்னுடைய எண்ணங்கள்லாம் கீழ தான் இருக்கும். பருந்தும் அதே மாரி தான். இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வினை, அவங்க அபிலாஷைகள தீர்த்துக்கிறதுக்காக தான் உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு. 84,00,000 உருவம் இருக்கு. எத்தன லட்சம்? 84,00,000 யோனி பேதம் இருக்கு. நீங்க பாருங்களேன், சுத்தி இருக்கிற எல்லா எறும்பு பாருங்க. "நீ எதுக்கு வந்தன்னு?" கேளுங்களேன். அது சொல்லும். பாம்பு பாருங்க. "நீ எதுக்கு பூமிக்கு வந்தன்னு?" கேளுங்க. அப்புறம் சுத்தி இருக்கிற பக்கத்துல எல்லாரையும் கேட்டுட்டே வாங்க. எல்லா பறவைகளும் ஒத்து பாருங்க. "காக்கா, நீ ஏன் வந்த?" அவங்க அப்போ ஒவ்வொருத்தர் வந்து அவங்க வினைக்கேத்த மாரி ரெக்க. டிசைனு, கண்ணு, சிகப்பு, உயரம், ஹைட்டு. இது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா போயிடுச்சு எனக்கு. இது வந்து தவம் பண்ண, அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வினைய கழிக்க தான் வந்திருக்கிறாங்க. பூமி வந்து வினைய வந்து என்ன பண்றதுக்கு வந்திருக்காங்க? அந்த பூமியில வந்து அ அந்த உருவத்த எடுத்து கழிக்க வந்துருக்காங்க. ஆனா எல்லா உயிரும் சாமி தான்.
எவ்வுயிரும் தம்முயிர் போல சொல்றாங்க இல்லையா? எல்லா உயிரும் சாமி தான். மாற்று கருத்தே இல்லைங்க. எல்லாமே சாமி தான். இதுதான் அந்த ரகசியம். அப்போ அந்த வகையில பார்க்கும்போது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயம் கேளுங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில சைவத்துக்கு உள்ள வந்தா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லி பார்த்துருக்கேன். ஆரம்பத்துல இந்த அனிதாம்மா இருக்கீங்களா? ஆனந்தலட்சுமி இருக்கீங்களா? ஐயா ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க பொழுது? இல்லைங்கய்யா, சாம்பசிவம் ஐயா இருந்தாங்க. நீங்க 18,000 சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க ஆமா. 1346 சொல்லிட்டு அந்த போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க ஐயா 2 நாளைக்கு முன்னாடி. அதுதான் ஃபார்வர்ட் பண்ண வேற. சரிம்மா, சரிம்மா. சரிங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? பக்கத்துல ஒரு திருமண நிகழ்வு. ஒரே வெடியா வெடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா கதவும் சாத்திட்டே இருந்தாலும் நல்லவேளை அவங்க ரேடியோ எதுவும் போடல. போட்டிருந்தாங்கன்னா நம்ம நிகழ்ச்சி நடத்திருக்க முடியாது. சிவா தெரிஞ்சுட்டோம். சரிங்க. பேசிக் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஒரு சைவ சமயத்துக்குள்ள ஒருத்தர் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு முகடு சொல்லுது. வாங்க சாமி வாங்க. எல்லாமே கருத்து நல்லா இருக்குதுங்க ஐயா. இவ்வளவு இதா தெளிவா யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஐயா வாங்க சாமி வாங்க. லதாமா வாங்க வாங்க. இருந்தாலும் எல்லாம் கேட்டுருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. தெளிவா சொல்றீங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. ரொம்ப எல்லாமே புரியுற மாதிரி 12 திருமுறையில வச்சிருக்கேங்க ஐயா. நானும் இருந்தாலும் தெளிவா இவ்வளவு இதா யாரும் சொல்லலைங்க ஐயா. சிவபெருமானே சிவா. அப்ப அந்த ரகசியம் தெரியும். அதாவது என்னன்னா நம்ம ஒரு சைவ சமயத்துக்குள்ள இருக்கோம்னா இந்த நெறிகள் நமக்கு சொல்லி தரதுக்கு ஆள் வேணும். ஆமாங்கய்யா. அது சொல்லணும். அப்ப அந்த யூனிக்கே இல்ல. நீங்க பாருங்களேன். ஒரு அந்த தாய் இல்லாத கன்று மாதிரியே தான் நம்ம கோயிலுக்கு போய் வருவோம். ஆமா. இது உள்ள போய் தேடுவோம். எந்த இடத்துல பால் சுரக்கும், எந்த இடத்துல மடியில நம்ம பால் குடிக்கணும்ன்றது கூட தெரியாம என்ன பண்ணுவோம்? ஆமாங்கய்யா. ஆமா தாயினும் அப்ப சாமி தான் நமக்கு குருவா அந்த குழந்தையை கூப்பிட்டு சவலையா கிடக்கிற குழந்தையை கூப்பிட்டு இதான் நீ குடிச்சுக்க பால் குடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரணும் இல்லையா? அந்த மாதிரி சைவ சமயத்துல ஆமா சைவ தாய் ஸ்தானத்துல சொல்லி தரது இதுவரையும் யாரும் அவ்வளவு இதா சொல்லி தரலைங்க. அதுதான் வேணும். அப்ப ஒரு குருடன் போல போய் கேட்டுக்கிறேங்க ஐயா. நல்ல கரெக்டா சொல்லிருக்கீங்க. நன்றி சாமி. நன்றி. பஸ்ல போயிட்டு ஆன் பண்ணி வேற அந்த இது எடுத்துட்டு வரலைங்கய்யா. இருந்தாலும் கேட்டுட்டேன். நன்றிமா. நன்றி. கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க. பதிவு செய்யலாம். ஏதாவது சந்தேகம் இருக்காமா? இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம். இப்ப இதுதான் அடிப்படைங்க. ஒரு சைவ சமயத்துக்குள்ள வரணும்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஐயோ நான் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்ப உயிர்களை இது பண்ணலாமா? எல்லாருமே சாமியோட படைப்பு தாங்க. நீங்க எல்லாருமே சாமியோட படைப்பு தான். இதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. நீங்க சாமி கை விட்டாருன்னா நீங்க எல்லாம் பிணம். நீங்க இல்ல நாம எல்லாம் பிணம். ஏன் நான் மட்டும் நம்ம வானத்துல இருந்து குதிச்சுட்டேன். நானும் 10 மாசம் உள்ள இருந்து தான் வெளியே வந்தேன். அப்போ இதுல என்ன ரகசியம்னா சாமி நம்மள கை விட்டாருன்னா பிணம். சாமிய நம்ம கை விட்டோம்னா அதான் ஆணவம். சிம்பிள் இதுதான். சாமி நம்மள கை விட்டாருன்னா பாடி எப்ப எடுப்பீங்கன்னு கேட்பாரு. எடுப்பேன். செண்பகவல்லியம்மா வந்திருக்கீங்களா? பட்டமலம்மா வந்திருக்கீங்களா? ஐயா நீங்க எல்லாமே கடவுள்னு சொல்றீங்க. சிலர் இந்த பட்சிங்களை வச்சு கூண்டுக்குள்ள அடிச்சு வளர்க்குறாங்களே ஐயா, மீன் வளர்க்குறாங்க. அதெல்லாம் எப்படிங்க ஐயா? தவறா அது சரியா? இதுதான் அந்த வினை சார்ந்துதாமா அது. இப்போ அதுதான் இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு வினைய கழிக்கணும். இப்போ உங்க வீட்டுல ஒரு நாய் வளருதுன்னு வச்சுங்களேன். அது யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒண்ணா வளர்க்குறோம். ஆமா. ஃப்ரீயா வளர்க்குறோம். ஆமா. இப்ப ஒரு 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 பறவை வளர்க்குறீங்கன்னா வேற யாருமே கிடையாது. நம்ம கூட இருந்து நம்ம முன்ன இருந்த மூதாதையர்களை நம்ம அவங்கள வினைய கழிக்க வச்சு பத்திரமா அனுப்பி வைக்க போறோம். வேற ஒண்ணுமே இல்ல. நல்லா பாருங்க. நம்ம வீட்டுக்கு காவல் காக்கிற நாய் வேற யாருமே இல்ல. நம்ம ஏதோ அவங்க அந்த அந்த உருவம் எடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. எந்த உருவம் எடுத்தாலும் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எந்த உருவம் எடுத்தாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். வாங்க பணப்பக்கத்தையா. அப்ப வந்திருக்கவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற அறிவு இருக்கணும் நமக்கு. அந்த சகோதரர் ஆமா சக ஜீவனை அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க தான் ஞானி.
சொல்லுங்க. அதான் இந்த 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 ஆற்றல் வந்து யாருக்கு இருந்தது தெரியுமா? 12 திருமுறையில நம்ம இவருக்கு இருந்தது. யாருக்கு? சேரமான் பெருமானுக்கு இருந்தது. ஐயா வாங்க ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம். அந்த வாங்க வாங்க. உலக படைப்பு நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வினைதான் ஐயா. இது வந்து சைவ சித்தாந்தத்துல 3ஆ பிரிப்பாங்க ஐயா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம்னு இந்த 3 வினையினால தான் அந்த பிறவி பிழையானது நமக்கு தொடர்ந்து கொண்டே வரும் ஐயா. சஞ்சிதம் என்பது பார்த்தோன்னா வருங்காலத்திற்கு, அதாவது இந்த பிறவில, இந்த பிராரப்தம் என்ற பிறவில நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ, இப்போ நம்ம சொல்லுவோம், சாதாரண ஒரு வார்த்தையில் சொல்லுவோம், என்ன பிரார்த்தம் பண்ணணும், நான் இங்கே வந்து பிறந்துட்டேன் அப்படின்றது பிராரப்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிராரப்தத்தில் நாம் இந்த வினையில இறைவனால் நமக்கு இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் பல காலத்தில் பூச்சியாவோ புழுவாவோ மரமாவோ செடியாவோ நாம் பிறந்து இருக்கலாம். அதனால தான் அருணகிரிநாதர் என்ன சொல்லலாம், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம் சொல்வார். 7 கடலை மணலை நாம் அளக்கிற அளவுக்கு இந்த பிறவியானது வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பிறவி பயனை நாம் கழிக்கிறதுக்காக தான் இந்த தேவாரம் திருவாசகன்ற 12 திருமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க. இந்த வினையானது எப்படி கழியும் அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம திருஞான சம்பந்த தேவாரமே எடுத்துட்டிங்கன்னா, நம்ம அந்த பாட்டோட நீங்கள் திருக்கடை காப்புன்னு சொன்னீங்களா, அந்த திருக்கடை காப்போட 11வது பாட்டில் வினையாயின நீங்க வினையாயின மாய வினை நீங்கி போய் விண்ணுலகம் சேர, அப்போ இருக்கிற பிறவியிலே சிறந்த பிறவியானது மனித பிறவி. ஆனால் நாம் இந்த மனித பிறவியை நம்முடைய அறம் பொருள் இன்பம் வீடு என்பதில் அறம் பொருள் இன்பம் என்ற 3 மட்டும்தான் நம்ம கையில் எடுத்துக்கிறோம். வீடு பேரு என்பதை நாம் சார்வதே கிடையாது. அதில் கூட அறத்தை கொஞ்சம் செஞ்சாலும் பொருள் இன்பம் என்ற இந்த 3 மட்டும்தான், இந்த 2 மட்டும்தான். பொருளாசையும் இன்ப ஆசையில் சிற்றின்பத்துக்கு தான் நம்ம அதிகமாக ஆசை கொடுக்கணுமே தவிர கடைசியாக இருக்கின்ற வீடு பேரு என்பதை மறந்து விடுகிறோம். அந்த வீடு பேரை அடையறதுக்காக தான் இந்த தேவாரம் திருவாசகம். ஏன்னா இவ்வளவு பிறவில நாம் என்ன பண்ணியிருப்போம் ஏது பண்ணியிருப்போம் நமக்கு தெரியாது. மனிதனாக வர வேண்டும் என்பது இறைவனால முற்பிறவியில் செய்த வினையால நீ இப்போ மனித பிறவியா வந்திருக்க. அதுலயும் ஒரு சிலர் கேட்கலாம், நான் ஏன் கோடீஸ்வரனா பிறந்திருக்கூடாதா, நான் ஏன் இந்த ஏழை வீட்டில் பிறந்தேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இறைவன் ஏன் என்னை சோதிக்கிறாரு அப்படின்னா, வினையானது நம்மை சூழ்ந்து 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 இந்த வினை செய்தால் நீ இப்படிதான் பிறப்பா என்பது நமக்கு இறைவனால் வகுக்கப்பட்டது. எந்த பிறவி எடுத்தாலும் நம்ம இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் மனித பிறவி கொடுத்துருக்காரு. ஒரு வாயால் நம்ம அவருடைய மந்திரத்தை சொல்கிறோம், பாட்டு பாடுறோம், அவரை தொட்டு பூஜை பண்ணுறோம், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு படைக்கிறோம்னா அந்த மனித பிறவியை கொடுத்ததன் அருள். நாம் அவரை வணங்கி அவரால் வீடு பேர், இதோட எனக்கு பிறவி வேண்டாம், இதோட நான் எந்த பிறவி இல்லாமல் உங்கள் காலடி கீழே நான் ஒரு சிவகணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை மனதார மெய்யால அவரை தொட்டு வணங்கி மனதார பூஜை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மனித பிறவியை நமக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்னது அனைத்துமே உண்மைதான். இந்த 12 திருமுறை வந்ததன் காரணம் எப்படியெல்லாம் நம்ம அதை படிக்கணும். குறைஞ்சது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த தேவாரம் திருவாசகம் சிவனடியார் என்பது அறவே கிடையாது. எல்லாருமே பெருமாள் அவர் சிவன் அழிச்சிருவாரு, பெருமாள் தான் வாரி கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நான் 7 வயசுல கற்றுக்க சொல்ல அடியார் என்பதை காண்பதே அரிதாக இருந்தது. சிவன் அடியாரே கிடையாது. ஊருக்கு 2 பேர் இருந்தால் அதிகம். சிவன் கோயிலுக்கு போய் வலுக்கு ஏற்றிட்டு சுற்றி வரவங்க. ஆனால் காலங்கள் மாற மாற இந்த கொரோனா போன்ற வைரஸ்லாம் வர சொல்ல உயிர் பயமானது தானாக தொற்றிக்கொண்டு இறைவனை நிலையை பற்றி கொண்டு இப்போது எக்கச்சக்கமான சிவனடியார்கள், எங்கே திரும்பினாலும் சிவனடியார்கள் தான், எல்லாம் இறைவன் செயல் தான். அந்த இறைநிலையை நாம் பற்றி கொண்டோமானால் நம்முடைய வாழ்வானது இப்பிறவியோடு சென்று இறைவன் நிலையை அடையலாம் என்பது தான் தாரக மந்திரமே. அதான் தாரக மந்திரமே. அப்படி இந்த சிகாரம் குழுவானது மிகச் சிறப்பாக இந்த செயலை செய்து வருகிறது. முன்னெல்லாம் தேசிகர் மட்டும்தான் அந்த பாட்டு பாடுவாங்கன்னு ஒரு கொள்கையே இருந்தது. ஆலயங்களில் தேவாரம் திருவாசகம் என்று பாடுவது தேசிகர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு குழு. அந்த தேசிகர் மட்டும்தான், இப்போ நம்ம பழனி சண்முகநாதர் ஓதுவார், அவரும் தேசிகர், அவர் மட்டும்தான் பாடணும். அந்த மாதிரி தேசிகர் சமூகத்தில் வந்தவர்கள் மட்டும்தான் இந்த தேவாரங்கள் எல்லாம் பாடணும் அப்படின்ற ஒரு வகுப்பாக வச்சுருந்தாங்க. ஆனால்
காலங்கள் மாற மாற எல்லா பிறவி யாரெல்லாம் பாடணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாம் பாடணும்னு சொல்லிட்டு உங்களை போன்ற சிறந்த சிவனடியார்கள் இந்த செயலை எடுத்து நடத்துறது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. இறைவன் அருள் மென்மேலும் கூட்ட இது போல பல நிகழ்ச்சிகளை நீங்க நடத்தி வரும் அடியார்களுக்கெல்லாம் இந்த சிவத்துண்டானது நீங்க செய்து தேவாரம் திருவாசகம் எல்லாம் தழைத்தவங்க செய்ய வேண்டியது அந்த இறைவன் அருள் என்று கூறி உங்களுடைய பணி மென்மேலும் சிறைக்க நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஐயா. கண்டிப்பா சிவாய நம. உங்களுடைய திருவடியை நான் மனம் வழி மேய்களால வணங்குகிறேன். ஏன்னா நான்லாம் நீங்க வந்து காரணம் என்னன்னா இவ்வளவு ஆழமா கேட்கறதுக்கு கூட நேரம் இல்ல சாமி. ம், ஆமா, சொல்றது கூட நேரம் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா பரபரப்பான உலகம், நீங்க சொன்ன மாதிரி நிலை இல்லாதது தானே உலகம் தேடுது. ஆமா. நிலையானது நிலை இல்லாதது. பாவம் நீங்க பாருங்களேன், நம்ம எல்லாமே ஜீரோ தான், சூன்யம் தான். காரணம் என்னன்னா நம்ம என்ன தேடி வச்சோம்னா இறைவனுடைய தாளை தேடாம நீங்க புறத்தே உள்ள எத்தனை பொருளை தேடி என்ன பிரயோஜனம்? அதேதான். உண்மையிலேயே பாருங்க, பிராமண குடும்பத்துல உபநயனம்னு ஒண்ணு பண்றாங்க, பூணூல் கல்யாணம்னு ஒண்ணு பண்றாங்க. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு என்னத்தை சுட்டி காமிக்கிறேன்னா நம்மளே திருவடி இன்னும் நம்ம அடையல. நான் இன்னைக்கு காலையில கூட நேத்து நைட்டு கூட செண்பகவல்லி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நைட்டு கூட 11 மணிக்கு பேசிட்டு இருந்தேன். ம், திருவடியை சுட்டி காமிக்கணும், சுட்டி காமிச்சு இது இங்கதான் இருக்குது, இப்படிதான் உட்காரணும். 20 நிமிஷம், ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். அப்போ அப்பா அம்மா வந்து தவத்துல உட்காரணும். உட்காந்து உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, வெளியில நடக்குது. யானே போய் என் நெஞ்சம் போய். அப்போ ஆனால் அழுதால் உன்னை பெறலாமே. அப்போ இந்த உற்றார் யார் உள்ளரோ உயிர் கொண்டு போகும்போது இந்த உயிருக்கு பொறுப்பு யாரு அப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்கு பக்குவப்பட்ட பிறகுதான் நமக்கே இந்த வயசுல கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணணும்னா அவங்க பூணூல் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறாங்க. ஏன் பூணூல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, நான் உடம்பு அளவுலதான் உன்னை பெத்தேன், உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து ஆனந்தமாக இருக்கும் பொழுது கருத்தரித்த நீ இந்த 10 மாதம் நீ உள்ள இருந்ததுக்கான அடையாளம் அதுதான். நாங்க 2 பேரும் வந்து உடலும் உயிரும் மெய்யும் எங்களால வந்து படைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு மூலமா இருக்கிறது இறைவன். சரிதான் ஐயா. அந்த மூலமாக இருக்கக்கூடிய இறைவனை தான் நீ பிடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் நாங்க இல்ல, இதுக்கப்புறம் நாங்க கிடையாது, ஏகமாக இருக்கிற இறைவனை நீ இறுக பற்றிக்கொள், என்னையும் உன்னுடைய தாயாரையும் உயிரோட வச்சிருக்கிற, உன்னையும் சேர்த்து உயிரோட வச்சிருக்க, நம்ம மூவரையும் உயிரோட வச்சிருக்கிற ஒரு பொருள் இருக்குது. நாம எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அதுதான் சிவம், அதுதான் ஜீவன், அதுதான் சிவமா இருக்குது. அந்த சிவபெருமான நீ இறுக்கி பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டியை கொண்டாந்துடுறாங்க. என்ன பிரச்சனை, இதுக்கப்புறம் நீ தான் பொறுப்பு, நீ இறைவனை வேண்டிதான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி சில ஸ்லோகங்கள்ல காதுல ஓதி அதுக்கு ரகசியமா அந்த அர்த்தங்களை சொல்லி மந்திர உபதேசம் சொல்லி அது வந்து இதுக்கப்புறம் நீ உன்னுடைய அனுஷ்டானங்களை தொடர்ந்து செய், உனக்கு அனுபூதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சொல்றாங்க. இது மாதிரி யார் நம்மள சொல்லி கொடுத்தாங்க? யாரும் இல்ல. அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே கிடையாது. இந்த கிடையாது. அறிவு நமக்கு புகுத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவங்கவங்க அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த இன்னைக்கு காலகட்டம் மாற நம்மளுக்கு மாற என்ன ஆனதுன்னு தெரியல. சிவன் அருளா என்னன்னு தெரியல. இவ்வளவு சிவனடியார்கள் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆச்சரியம். அது என்னன்னா ரீசன் என்ன தெரியுங்களா? துக்கம், துயரம், துக்கம். வேதனை, அதேதான். விரக்தி. புரியுதுங்களா? அதுதான். ரொம்ப துயரம், அகாலமான துயரம். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எதுக்கு நான் பூமிக்கு வந்தேன், என்ன ரீசன்? புடிச்சு உலுக்கி, சட்டையை புடிச்சு உலுக்கி, தலையெல்லாம் பிச்சு போட்டு பைத்தியக்காரத்தனமா உலாத்தி எங்கதான் போறது, யார் காரணம், இதுக்கு தீர்வு தற்கொலை மட்டும்தானா அப்படின்றலாம் யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம கையில சாவி இல்லைன்னு ஒரு நிலைமை வரும்போது சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இதுதான் அந்த ரகசியம். அப்போ அந்த ரகசியம் என்ன ரகசியம்னா, இப்போ இவ்வளவும் ஏன் சிவபெருமான் பக்கம் வந்திருக்கிறாங்கன்னா, வண்டி சாவி நம்ம கையில இல்ல. உணர்ந்துட்டாங்க. வண்டி சாவி நம்ம கையில இல்ல. என்ன மிஞ்சி உடம்பால செய்யலாம், மனசால செய்யலாம், அவ்வளவுதானே பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும் உன்னால? ஒண்ணும் பண்ண முடியும். தெரியல. ஆமா, ஹார்ட் நிறுத்தி வைக்க முடியுமா? ஹார்ட் நிறுத்தி கொஞ்சம் ஒரு 23 வருஷம் 53 வருஷம் கொஞ்சம் நீட்டிக்கலாம் அப்படின்னு நிறுத்தி வைக்க முடியுமா? இல்ல உடம்பு கொஞ்சம் தூரம் வச்சுட்டு திருமூலர் மாதிரி எட்ட போக முடியுமா? அந்த மேஜிக் எல்லாம் பண்ண முடியும். எதுவுமே நம்ம கையில இல்ல. அப்போ இந்த
மாய பிறவி. இந்த இந்த உடம்பு வச்சுட்டு என்ன பண்ண முடியாத போதுதான், தவிக்கும் போதுதான் நம்முடைய ஆசைப்பட்டது, கனவு கனவு எதுவுமே பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி. எல்லாமே பொய்யா போயிடுச்சு. நான் நினைச்சதெல்லாம் பொய்யா போச்சு. கண்டதெல்லாம் பொய்யா போச்சு. பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளுகின்ற மெய்ச்சுடரே. அப்ப சாமி வந்து அருள் புரிந்து அவனுடைய தாள் நமக்கு சுட்டி காமிக்கும் போது நமக்கு வந்து சாமி உணர்வாங்க. சிவபெருமான் நமக்குள்ள வந்துருவாங்க. மயக்கம் அதான் நீங்கும். ஒண்ணு மாணிக்கவாசகரும் மயக்கம் அதையா நீங்கும். சொல்றாரு. ஆமா நாடகத்தால் சொல்லுங்கய்யா. உன்னடியார் போல் நடித்து மாணிக்கவாசகரும் அதையா சொல்றாரு. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே. அவர் தன்னுடைய வாழ்க்கையே நாடகம் தான் சொல்றாரு. ஆமா. இதுக்கு அவர் பார்த்தா வாழ்க்கையே கேம் தானே. நாடகம். ஆமா. the fraction of second வந்து தேவர்களுக்கு ஆமா. ஒரு சிட்டிகை நேரத்துல தான் பிறப்பான். இறப்பு. அந்த அங்க உள்ள காலத்துல. அப்படி இறைவனே வந்து அவருக்காக காத்திருந்து தீட்சை கொடுத்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நாயிற்கடியேன் கடைப்பட்ட நாயேனை. ஆமா. ஏன்னா அந்த நாயை விட நான் கீழானவன் தானே அவர் சொல்றாரு. கண்டிப்பா. ஏன் கீழானவன்னு சொல்லிக்கிறாருன்னா, இந்த உடம்பு அப்படிப்பட்டது. நீங்க இந்த உடம்பு பாருங்களேன். இந்த உடம்பு இப்போ நம்ம இந்த முதல்ல உடம்பு மூணா போடுங்க. உடம்பு, மனசு, உயிர். 3ஆ பிரிச்சிருங்க. இந்த உடம்புக்கு உண்டான அவஸ்தைகள் இருக்கு. அது தெரியல உங்களுக்கு? அப்போ கண்ணுன்னா கண்ணு பாக்குற வேலையை செஞ்சுதான் ஆகும். கண்ணை மூடிட்டா இருக்க முடியும். காதுன்னா கேட்கிற வேலையை செஞ்சுதான் இருக்கும். அது அவஸ்தை தானே. 5 அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. இந்த புலன்கள் படக்கூடிய அவஸ்தை இருக்கு இல்லையா, அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ மின்சாரம்னா தொட்டா ஷாக் அடிக்குமா இருக்குதா? அடிக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி உடம்புன்னா தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். அதை நீங்க குற்றம் சொல்லவே முடியாது. அதுதான் இப்போ 1,00,000 விந்து உற்பத்தி ஆனா அதுல ஒரே ஒரு விந்து அணு போய் தான் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது. அப்படித்தானே? அப்போ XY சேரும்போது அங்க எத்தனை கருமுட்டை உருவாயிருந்தாலும் ஒரு முட்டை உடைஞ்சா தானே குழந்தை. அப்போ இதுல யாரு நீங்க சொல்லுவீங்க? அப்போ இவ்வளவு ரகசியம் அந்த கருப்பையில ஒளிஞ்சிருக்கு, பெண்ணோட கருப்பையில. அப்படிதானே? இதுல யார் கூடி எங்க வந்து பிறந்து எந்த முகத்துக்கு யார் வந்து நிக்க போறாங்கன்ற ரகசியம் இன்னைக்கு வரலும் பிரம்ம ஒழிக்கதானே வச்சிருக்காரு. ஆமா, இது ரகசியம் தானே. தந்தை மதப்பட்டான், தாய் சுகப்பட்டால் நான் வெளிப்பட்டேன். அப்பா அடி. ஆமா அவள். ஆமா ஆமா திருப்பி சொல்லுங்க ஐயா. தந்தை மதப்பட்டான், தாய் சுகப்பட்டால் நான் வெளிப்பட்டேன். அவ்வளவுதான். இதுதான் வந்து வேற ஒரு விதமா சொல்லுவாங்க சித்தர்கள் சொல்லுவாங்க. போறதுன்னு நம்ம கையில் இல்லையா. ஆமா. அப்போ இதுதான் அந்த ரகசியம். இது தெரிஞ்சவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்பதான் சாமியுடைய மூலத்தை தேடினாங்க. ஓஹோ, அப்ப படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உலன் அப்படின்னு நம்பின போதுதான், ஓஹோ அப்ப இந்த 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 5 தொழிலையும் ஒருத்தர் பண்றாருன்னா அவர் யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் சாமியோட வெளிப்பாடு. அவரே தான் தன்னை காமிச்சுக்கிட்டாராம். அப்படி அன்பால வந்து காமிச்சுக்கிட்ட உருவங்கள் தான் இன்னைக்கு இருக்க உருவங்கள். இப்ப நம்ம பாக்குறது லிங்க ரூபமும் அந்த ஆவுடையார் சேர்ந்த உருவம். இது என்ன உருவம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏளனப்படுத்தலாம். எதையுமே ஏளனப்படுத்தாதீங்க. இந்த உடம்புன்னு ஒண்ணு இருந்தா தான், நம்ம சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். இந்த உடம்பால தான் நம்ம ஞானம் பெற முடியும். உடம்பை முன்னம் இழுக்கு என்று நினைத்திருந்தேன். யார் சொல்றது? திருமூலர் சொல்றார். நான் முதல்ல இந்த உடம்பு அழுக்குன்னு நினைச்சிருந்தேன். அந்த உடம்புக்குள்ள உருப்பொருளை கண்டுபிடிச்சிட்டேன். உருப்படியா ஒரு பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்ச பிறகு என் உடம்பை நான் மதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதானுங்கய்யா? ஆமா ஆமா. முதல்ல சிவனை ஆக்கினார் ஐயா. கேக்கல. ஜீவனை சிவனாக்கினார். ஜீவனை சிவனாக்கினார். அவர் அடியாரா இல்ல. 63 நாள் மேல அவர் அடியாரா இல்ல. சிவமாக்கினார். அவர் சிவமா மாறிட்டாரு. முதல்ல இந்த உடம்ப வந்து கேவலமா நினைக்க கூடாது. முதல்ல நம்ம உடம்ப விரும்பணும். இது எதுக்கு தான் இந்த உடம்பு வச்சு நான் அவஸ்தைப்படுறனோ, ஏன் தான் இந்த உடம்பு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்லாம் வரும். அந்த உடம்புக்குள்ளதான் யார் இருக்கிறது? உருத்திரன் என்று சொல்லக்கூடிய உருத்திரனும், அந்த உருத்திரனுக்கு மூலமாகக்கூடிய சிவபெருமானும் இவங்க இறங்கி வந்து படைத்து காத்து அழித்து மறைத்து அப்போ காக்கக்கூடிய நாராயணனாகவும், இந்த வயிறு இருக்கு இல்லையா, இந்த வயிறு பகுதி இருக்கு பாருங்க, இந்த வயிறு தொப்புள் கொடி இருக்குல்ல, அப்போ இந்த நான்ன்றது சாப்பாடு மட்டும் நீங்க கொடுக்கலன்னா நான்ன்ற திமிரு வராதுங்க. ஒருத்தனுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து பாருங்களேன், இந்த நான்ன்றது எல்லாமே பசி வந்தா 10ம் பறந்து போயிடும். அப்ப நான்ன்ற நினைப்பு எங்க இருந்து வருது உங்களுக்கு? வயிற்றுக்கு எதனா ஈர இருந்தா தான். அப்ப பிரம்மா வேலை செய்யணும்னா நான்ன்ற நினைப்பு உங்களுக்கு வரணும்னா உங்களுக்கு வயிற்றுல ஏதாவது இருக்கணும். அதுதான் நாராயணன். அப்போ அந்த வயிற்றுல அந்த அரைக்கிற வேலையை செய்யறாரு. நீ நல்லா பார்த்தா பழைய காலத்து ஒரு படம் ஒண்ணு நான் போடுறேன். அதுல அந்த வயிறு தான் நாராயணனுடைய இருப்பிடம்.
அதனாலதான் காப்பாத்துற கடவுள்னு அவனுக்கு சொல்லப்படுது. கண்ணு 2ம் மார்பு, திருமால் இல்லையா? அந்த முகம் வந்து நந்தியோட முகமா இருக்கும். சாமி வந்து மேல இருப்பாங்க. அப்போ இத மேய்க்கிறார். எத மேய்க்கிறார் சாமி? இந்த மனம் எனும் மாட்ட மேய்க்கிறார். அதனால அதுக்கு நந்தின்னு பேரு. இவ்வளவு ரகசியங்கள் புரிஞ்சது தாங்க இந்த சைவ சமயம். இந்த சைவ சமயத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, மகுடம் சொல்றது எப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நால்வர் துதி சொல்றது எப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நன்றிக்குரியவங்க இல்லையா? அதுக்கப்புறம் இந்த 3வதா சிவபுராணத்துல இருக்கக்கூடிய 16 லைன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்க. 16 வரிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 4வது கணபதியோட பாடல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 5வது 12 திருமுறைய உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இப்ப கூப்பிட்டு அந்த கருப்பு சட்டைக்கார கூப்பிட்டு இவரு தாங்க நம்ம ஊருக்கு முன்னாள் தலைவர் இவரு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துவோம். உடனே ஓஹோ! அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு வந்தாரு அவரா? ஆமா, ஆமா தலைவரும் அறிமுகப்படுத்துனீங்கல்ல அப்படின்னு அது மாரி உங்கள கூப்பிட்டு யாராவது வந்து 12 திருமுறை இருக்குதுங்க. இந்த 12 திருமுறை தாங்க நம்மளுக்கு வந்து பைபிளு. நம்ம இந்த 12 திருமுறை தாங்க திருக்குரானு. இந்த 12 திருமுறை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய காரணமும், அது வெளிப்பட்ட விதமும், இயற்றியது யாரு? இத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியணும். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு செய்தி போய் சேரும். சரி இத வச்சுட்டு நான் என்ன பண்றதுங்க? ஓதுதல், ஓதுவித்தல். இதுக்கு பேர் என்னது? ஓதுதல். ஓதுதல்னா சாமிக்கு வந்து நாதம் பிடிக்கும். நாதம்னா நீங்க பாருங்களேன். ஓம்ன்ற ஒரு நாதம் இருக்கு இல்லையா? அந்த நாதத்த நீங்க அடையணும்னா, ஓம்ன்னு சொன்னா உங்களுக்கு சலிப்பு வந்துரும். ஓம்ன்னு சொன்னா சலிப்பு வந்துரும். அப்ப அந்த சலிப்பு வராம இசையோட கூடிய நாதம். அது எல்லாமே ஓம்காரத்துல தான் முடிய போகுது. ஓம்ன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் உங்களால சொல்லிட்டே இருக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு பாடலா பாடுனீங்கன்னா உள்ள போயிடுவீங்கல்ல. அதுக்கு தான் அந்த ரகசியம் வந்து ஒளிக்கப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பாட்டா பாடுனீங்கன்னா ஓங்காரத்த அழகா எடுத்துக்கலாம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தார் அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே. அப்போ சிவபெருமானை அடையறதுக்கு 2 ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னா ஒண்ணு நாதம், இன்னொன்னு விந்து. இந்த நாதம்ன்றது மனம் வந்து ஒருமைப்படுறதுக்கு கண்டுபிடிச்சதுதான் இந்த ஓதுதல். நீங்க மனமாற பாடுனீங்கன்னா அப்போ கண்ணு உருகும். அதாவது உங்க மனம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும்போது நீங்க இறைவனோட 2 கலக்கலாம். இதுக்கு பேர் வந்து நாதத்தின் மூலியமாக சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதனால்தான் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லே நேனலாமே அத்தா உனக்கு ஆலாயினி அல்லே நேனலாமே. இதுக்கு அடிப்படையா இருக்கிறது ஓங்காரம் தாங்க. ஆனன்னான 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 நானன்னான 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 வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லே நேனலாமே அல்லே நேனலாமே. சாமி வண்டி சாவி என்கிட்ட இல்ல, இனி நான் தாலி கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நீதான் வந்து என்ன ஆட்சி செய்யறன்னு சுந்தரர் உணர்ந்துட்டார். சாமி வந்து சொல்லிட்டாரு, பித்தான் என்ன பித்தா பைத்தியக்காரன்னு சொன்னியப்பா, அப்படியே பாடு. அப்போ ஒருவன் உலன் எப்ப கண்டுபிடிச்சாரு சுந்தரரு? நமக்கு அதெல்லாம் கிடைக்கல. நமக்கு இன்னும் அந்த அறிவு வரல. எந்த அறிவு இல்லைன்னா நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வந்துருச்சுன்னா நம்ம துக்கப்பட மாட்டோம். தாலி கட்டிக்க போற நேரம், இளம் வயசு, பொண்ணு நல்லா ஜோரா வந்து நிக்குது, தாலி கட்டுற நேரம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ வந்து என் அடிமைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
வாழ போற வயசுல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த நேரத்துல எவ்வளவு கோவம் வரும் ஒரு வீரியமா. வந்துச்சு. அவ்வளவு கோவத்தையும் வந்துச்சு. சொல்லிட்டாரு, திட்டிட்டாரு, வேகமா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுட்டு கோயில்ல தன்னை காமிச்சு குடுத்துட்டாரு. காமிச்சு குடுத்த உடனே அந்த கன்னுக்குட்டி பசுவ பார்த்த மாரி சுந்தரர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? மெல்ட் ஆக ஆரம்பிச்சாரு. ஐய்யய்யோ! சாமிய வுட்டுட்டு நான் என்ன பண்ணியிருந்திருக்கிறேன் இவ்வளவு நேரம்? இதெல்லாம் தேட ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கிறேனே சொல்லிட்டு அந்த உலகத்து பாசம் எல்லாமே டவுன் ஆயி போச்சு. ஐயா பனச ஐயா இருக்கீங்களா? ஐயா இருக்கேன். அந்த மன்னிச்சுக்கங்க. அந்த பாசம், ஆணவம், கன்மம், மாயை எல்லாமே சாமி பார்த்தோனே என்ன ஆயிடுச்சு? அதனால தாங்க சாமியோட அருள் இருந்ததுன்னா இந்த 3 நம்மள விட்டு ஓடி போயிடுங்க. ஆமாய்யா. ஆமா. ஏன்னா அப்போ அவரும் வினையால பிறந்தவர் தான் ஐயா. ஆமா. ஐயா? சுந்தரரும் வினையால பிறந்தவர் தான். ஆமா. வினையால பிறந்தவர் தான். இது ஏன் சொல்ல வரேன்னா, ஆசைப்பட்டதுனால கமலினி அணிந்த என்ற 2 பொண்ணு மேல ஆசைப்பட்டதுனால மனித பிறவியில பிறக்கிறாரு. ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் இந்த அதுவும் சாமியோட காரணம் தான். சலனத்தை ஏற்படுத்துறது சாமி தானே. ஆமா, ஆமா. ஆமா. அதனால தான் நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகம். நீ என்ன வச்சு கேம் விளையாடுற சாமி. அவரே தான் சொல்லுவாரு. நான் எங்கேயோ நக்கடானான்னு தானே இருந்தேன். ஒற்றியூர்ல இருந்து திருவெம்பாக்கம் வந்து விடையுளன புதுப்பிடிவேர்னு பாடுவாரு. நான் எதனா தப்பு செஞ்சேன் நம்ம மனுஷனுக்கோ அப்ப அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஊன்றுகோலை கண்டு போன பிறகு ஊன்றுகோலை கொடுத்து அனுப்பாரு. சரி இதை இருக்கு. ஆமா ஆமா. அப்ப இதுதான் ரகசியம். அப்ப என்னன்னா இந்த அப்போ சாமி அந்த வினை அந்த உள்ள அனுமதிக்கிறதுக்கு இந்த நாதம் வந்து ரொம்ப முக்கியமா படுது. அதான் 12 திருமுறை. இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா 12 திருமுறையும் நாதத்தின் அடிப்படையில். எதன் அடிப்படையில்? நாதத்தின் அடிப்படையில் ஆனவை. அப்போ சாமி அடையறதுக்கு நாதம் தேவைப்படுகிறது. அதுக்காக தான் திருவாசகம் முற்றுவதற்கு ஓடுறது. திருவாசகம் முற்றுவதற்கு ஏன் ஓடுறோம்? அதுல போய் இந்த நாதத்துல கலந்துக்கலாம். அந்த நாத சூழல்னு சொல்லுவாங்க. அதுல போய் கலந்துக்கணும்னு அங்க இருக்குன்னு அந்த நாதம் இருக்கும். அங்கிருந்து வந்துட்ட பிறகு நீங்க பீஸ் பண்ண பல்ப் மாதிரி ஆயிடுவீங்க. அது ஏன்? ஏன்னா கோயிலுக்குள்ள இருக்கிறது நாதம் தான். லயம்னு சொல்லுவாங்க. ஆலயம்ன்றது என்னது? லயம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆலயத்துக்கு எதுக்கு ஓடணும்னா இந்த லயத்தை போய் தொடுறதுக்கு. எந்த லயத்தை போய் தொடுறதுக்கு? எந்த லயத்தை போய் தொடுறதுக்கு? இந்த ஓங்காரமாக. ஆமா. இந்த ஓங்காரமாக லயத்தை தொட்டு நீங்க ஓங்காரத்துல மூழ்கி அப்படியே 2 பேரும் ஒன்னா இன்னும் அப்படியே 2 கலக்கணும். நீங்களும் சாமியும் உங்களுக்குள்ள இருக்கிற சாமியும் நீங்களும் ஒன்னா கலக்கணும். இப்ப சாதாரண உலகத்துல கணவன் மனைவி சேர்றதுக்கு ஒரு கலப்பு இருக்கு இல்லையா? அதுதானே உலகத்துல பெரிய சந்தோஷம். இன்னைக்கு உலகம் சொல்ற சந்தோஷம் அதுதானே. அறியாத பையன் பாவன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் வந்து அறியாத ஆள்னு சொல்றாங்க. ஆனா உலகத்து இன்பத்துக்கு அது அறியாத ஆள்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான இன்பம் சாமி அடையறதுதான். அப்ப சாமி அடையறதுக்கு என்னன்னா நாதம் தேவைப்படுது. அப்ப அந்த நாதத்துல நம்ம கலந்து நீங்க உருகி அப்படியே இப்ப நான் பாடினேன் இல்லையா? வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லே நெனலாமே பித்தா பீரை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லே நேனலாமே. அப்ப சுவாமிக்கு பாடுனா பிடிக்கும். எப்படி பாடினா பிடிக்கும்? முதல்ல படிங்க, அப்புறம் ராகமா பாடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாமி வந்து உள்ள உணர்த்துவார். உணர்த்தணும் நீங்க அழுது பாடினாலும் அது நெக்கு உருகி பாடும்போது சாமி உங்களுக்குள்ள வந்து வெளிப்படுவார். இதுதான் அது உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை அடையறதுக்கு தான் இவ்வளவு கூத்தம். அப்போ சைவ சமயத்துல ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு மகுடம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். அப்புறம் வந்து நால்வருக்கு துதி சொல்ல தெரிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா இந்த நாதத்துக்குள்ள நுழைஞ்சு பாடுறதுக்கு காரணமா இருக்கிற அந்த நால்வரை நம்ம மனசால நினைக்கணும் இல்லையா? அவங்கள துதி சொல்லணும். அப்புறம் 27 குருமார்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் 12 திருமுறை ஏற்றியது. அப்போ மாற்று சமயத்துக்கு எப்படி மாற்று நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமோ சைவ சமயத்துல இருக்கிறவங்களுக்கு 12 திருமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்னைக்கு கோடைக்கால சமய பயிற்சி வகுப்புல போன வகுப்புல 3 சொல்லி விட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைகளை பாட வச்சோம். இந்த வகுப்புல அந்த 12 திருமுறை ஏற்றியது யாரு? அதனுடைய மூலம் என்ன? அதனுடைய பலன் என்ன? ஏன்னா 12 திருமுறைக்கான இது என்ன பலன்னா நாதம். எதுல முடியுது 12 திருமுறையும்? சொல்லுங்க. நாதத்தில் முடியுது.
ஆமா. அந்த காலத்துல நாதா, நாதின்னு கூப்பிடுவாங்க. பிராணநாதா, என் நாதன். அதான் இப்போ கைலாசநாதர். அப்புறம் எத்தனை நாதர் இருக்கு ஐயா? கைலாசநாதர், நாதர் நாதன் முடியும். பாத்திருக்கீங்களா? ஐயா விஸ்வநாதர் ஐயா. விஸ்வநாதர். விஸ்வம்னா ஜெகநாத். வானத்துல ஒளி. அப்புறம் அப்போ இந்த இத்தனை நாதர் எதுக்குன்னா, நாதத்தால் முடியறதுனால அவருக்கு நாதர்னு பேர். கைலாயநாதர். அப்போ உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு எப்படி சொன்னாங்கன்னா, நாதத்தை எவனுக்கு யார் நாதத்தில் வயப்பட்டு தனக்குள்ள இருக்கிற இறைவனோட ஒன்றி போறானோ அவன் வாழ்க்கை அவனுடைய கையில, கைலாயம் கையில இருக்கிறது. ஆமா, இதுதான் அந்த ரகசியம். இதுதான் வந்து ஒரு நல்ல குருநாதர் வந்து, நல்ல சிவாச்சாரியர் வந்து ஒரு அடியாரை பார்த்த உடனே திருநீர் பூசி விட்டு, ருத்ராட்சம் கட்டி விட்டு, இதுதான் இருப்பிடம், இறைவனுடைய இருப்பிடம். நீங்க உள்ளுக்குள்ள வந்து பூசையை வந்து தவத்துல உட்காந்து உங்களுக்குள்ள நீங்க இரண்டரை கலந்து ஒன்றுவதற்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி தரணும். அதுதான் நல்ல ஒரு சிவாச்சாரியாருக்கு அடையாளங்க. இன்னைக்கு கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்புல 12 திருமுறை ஏற்றியது யாரு, அவங்களுடைய பேரு, எதனால எப்படின்னு வந்தது நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு யாராவது குழந்தைகளை கூட்டின்னு வந்தீங்கன்னா நீங்க வந்து பாட வைக்கலாம், பேச வைக்கலாம். ஆட வைக்க முடியாது. நேர்ல ஒரு நாள் நம்ம நேர்ல பண்ணிக்கலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வேற ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க சாமி. ஐயா, எங்க அக்கா குழந்தை வந்து ஒரு பாட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கா ஐயா. அத பாடணும் அப்படின்றதுக்காக பாக்கியா வந்து திருமணத்துக்கு போயிருக்காங்க ஐயா, சேலம் வரைக்கும். இவங்க கொளத்தூர்ல இருக்காங்க ஐயா. ஆனா இப்ப இவங்க வந்திருக்கிறதால அந்த பாட்டு உங்களுக்காக காலையில இருந்து சாப்பிடாத இருக்காங்க அந்த பாட்டு பாடணும் அப்படின்றதுக்காக. அதனால நீங்க சாமி, இது என்ன சோதனை இது? ஒரு குழந்தை இவ்வளவு தூரம் நான் வேற தெரியாம பேசிட்டே வந்துட்டேனே சாமி. சிவசிவா, பாட சொல்லுங்க. பாடிட்டு சாப்பிட சொல்லுங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். என் பேரு ஜெயந்த்ங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? நாங்க சரி சரி சரி. இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க? நாங்களா நமச்சிவாய திருப்பதிகம் ஐயா. சரி, பாடுங்க பார்க்கலாம். பாடுங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா நமச்சிவாய 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 நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை பிறந்தடி பொருந்தகை தொழ, கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நன்றி 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 ஆனந்தலட்சுமி. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ, கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆமா, இப்போ இந்த நமச்சிவாய இப்ப இந்த சைவர்களுக்கு இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு திருக்கண்டிகை என்று சொல்ற ருத்ராட்சம், இன்னொன்னு இந்த 5 எழுத்து மந்திரம், இன்னொன்னு திருநீர். அவ்வளவுதாங்க. இது 3 அடிப்படைங்க. வேற எதுவுமே இல்லைங்க. இந்த 3 அடிப்படை இருந்தாலும் சைவ சமயத்துக்குள்ள இந்த மகுடம் சொல்ல தெரியணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 12 திருமுறைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய யார் இயற்ற இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தாலே ஓரளவுக்கு சைவ சமயத்துக்கு நம்ம அறிவு உள்ளவங்களா இருப்போம். இதுக்கப்புறம் சாமி தான் வந்து நம்மளுக்கு அனுபவம் தரணும். நம்ம வேஷம் போட்டுக்கலாம், எல்லாருமே வேஷம் போட்டுக்கலாம், எல்லாரும் போட்டுக்கலாம். ஆனா நுகர்ச்சின்றது, அந்த அனுபவம்ன்றது சாமி தான் வந்து கொடுக்கணும். அது எந்த அனுபவமா இருந்தாலும் சரி. அவ்வளவுதான். சொல்லுங்க ஆனந்தலட்சுமி. ஐயா, இவங்க வந்து கொளத்தூர்ல இருக்காங்க ஐயா. நாங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது தான் மீட் பண்ண முடியும். இல்லன்னா அவங்க வீட்டுக்கு நாங்க போனா உண்டு, இல்லன்னா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா உண்டுங்க. அதெல்லாம் ரேரா நடக்குதுங்க ஐயா. இன்னைக்கு நான் குழந்தைய வந்து காலையில ஒரு 9:30ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேங்க, பாவியா வந்து மேரேஜ் போயிட்டா, அதனால என்னால வந்து எதுவும் பண்ண முடியல, நீ தான் வந்து இந்த பாட்டு பாடணும், சித்தி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் போன்ல விட்டுட்டு நான் வந்தேன் சித்தி, நான் படிக்கிறேன் சித்தி அப்படின்னு சொல்லி முகத்தெல்லாம் கழுவி திருநீர் ஊத்தி, அதுக்கப்புறம் இந்த பாட்டை பிராக்டிஸ் பண்ணி, இந்த தென்னாடுடைய சிவன் வந்து கொஞ்சம் நிறைய சொல்லி கொடுத்தா சொல்லுவாரான்னு தெரியலங்க ஐயா. அதனால இந்த 2 லைனையாச்சும் ப்ராப்பரா சொல்லணும்னு சொல்லி கொடுத்தையா. குழந்தை இவ்வளவு நேரம் வரைக்கும்
வெயிட் பண்ணி நீங்க சொல்றத கேட்டு கேட்டு இது என்ன சித்தி, இது என்ன சித்தி, அப்படியா அப்ப நான் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டுமா, விபூதி வச்சுக்கிட்டுமா, சிவபெருமான் எப்படி காப்பாத்துவாரு, ருத்ராட்சம் போட்டா ஹெல்ப் பண்ணுவாரா, இப்படி எல்லாம் நாளைக்கு பிரதோஷம் நான் எங்க ஊர்லயே கைலாசநாதர் இருக்காங்க, வள்ளியம்மா சொல்லுவாங்க இல்லையா பட்டமக்கலாங்க, நான் சித்தி ருத்ராட்சம் போட்டுக்கிட்டுமா, டெய்லியும் நமச்சிவாய சொல்லட்டுமா, திருநீர் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேக்குறாங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால வந்து இந்த அளவுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது இறைவன் திருவுருள் தான். அவரு தான் வந்து இன்னைக்கு அவனை ஆட்கொண்டு நானு. அவன் பேரு என்ன? ஜெயந்த்ங்க ஐயா. ஜெயந்த். ஓ வந்துருவாங்க. அப்ப நம்ம வகுப்பு வாங்க சாமி, வாங்க. நல்லா இருக்கு. வாழ்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம், திருலையம்பலம். வாங்க, திருநீர் அந்த ருத்ராட்சம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சாமி உங்களுக்கு உள்ள பூந்து வாங்கி கொடுப்பாரு. சரியா? சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாங்க, இதுக்கப்புறம் உணவு கொடுங்க அவங்களுக்கு, பாவம் இவ்வளவு நேரம் காத்திருக்காங்கல்ல. ஆமா, சிவ திருச்சிற்றம்பலம். ஆமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா அடியார்கள் எல்லாரும். சரிங்க. யாரு? ஜெயந்துக்கா? ஆமாங்க ஐயா. சரி. அவரு உண்மையிலே மண்ணில் நல்லவண்ணும் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வளடக பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடை கண்களே. போதுமா? சிவசிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி, நன்றி. போய் சாப்பிடுங்க. நான் அப்படியே நிகழ்ச்சி கேட்டு சாப்பிடுங்க. நான் அடுத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்புக்கு வந்த அனைவருடைய திருவடியை வணங்குறேன். ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தா நீங்க பேசலாம், கலந்துரையாடல் கூட வச்சுக்கலாம். இவ்வளவு தூரம் வந்து நான் பேசிக் தான் கொஞ்சமா தான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்து நம்ம போக போறோம். அடுத்த வகுப்பு இருக்குதுங்க. எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. கிட்டத்தட்ட 12 திருமுறை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு திருமுறையில இருந்து ஒரு பாடல், 27 குருமார்களுடைய துதி இருக்குது. அதுக்கப்புறம் 63 துதி இருக்கு. உங்களுக்கு அடுத்து நான் அறிமுகப்படுத்த போறது 63 நாயன்மார்களை தான். அதை அறிமுகப்படுத்தணும். சைவ சமயத்துல ஒவ்வொன்றும் இப்பதான் வந்து சொல்லிட்டு வரேன். இப்ப அதுல 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்கள், அப்புறம் 63 நாயன்மார்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சேக்கிழார் துதி. இது எல்லாம் வந்து ஒரு அடிப்படையில சைவ சமயத்துல உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் துதி தெரியுதோ இல்லையோ, இவங்க எல்லாம் யாருன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாங்க ரகசியம். வேற ஒண்ணும் இல்லைங்க. வேற ஏதாவது கருத்து இருக்கு தெரிவிக்கலாம். சிவாய நம. ஆர்த்தி இருக்கீங்களா? ஆர்த்தி? திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அப்பா வேலைக்கு போயிட்டாங்களா? ஆமாங்க. யாரா இருக்கீங்க இப்போ? ஐயா நானும் தம்பி இருக்கோங்க. இன்னைக்கு ஏதாவது பதிகம் படிக்கிறீங்களா? படிக்கிறோங்க. 12 திருமுறையில 12 திருமுறையும் உங்ககிட்ட இருக்கா? இருக்குங்க. அதுல ஒண்ணு ஒரு திருமுறையில ஒரு பாடல் சொல்லிட்டு பாடுறீங்களா? நீங்களே சொல்லுங்க என்ன பாடுறதுன்னு. 1ஆம் திருமுறையில இருந்து ஏதாவது ஒண்ணு பாடுங்க, அப்புறம் நான் கூப்பிடுறேன். 1ஆம் திருமுறையில இருந்து ஒரே ஒரு பதிகம், ஒரு பாட்டு படிங்க, உங்களுக்கு பிடிச்சது. சரிங்க. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறி ஓதுவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசிய நுள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் முனை நான் பணிந்திட்ட அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அற்புதம். முதல் திருமுறை இதுதான். 12 திருமுறைகள்ல இப்ப குழந்தைங்க பாடினாங்க இல்லையா? இந்த 12 திருமுறை இதுக்கு வந்து திருஞான சம்பந்தர் இயற்றியதுன்னு பேரு. முதல் 3 தேவாரம் கிடையாது, திருக்கடைக்காப்பு. நான் சொல்லல, குறிப்பு இருக்கு. ஏன்னா அகங்காரம் வந்துடக்கூடாது இல்லையா? சிவபெருமான திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்ப முதல் 3 திருமுறைக்கும் திருக்கடைக்காப்பு. அப்படிதானே ஆர்த்தி? இது இன்னைக்கு கவனிச்சிங்களா நம்ம பாடத்தை? கவனிச்சேங்க. 2ஆம் திருமுறையில பாடுறீங்களா? பாடுறேங்க. ஆமாங்க.
திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய்முமை பங்கன் திரு ஆளவயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஐயா ஒரு விண்ணப்பம். யாருங்க? ஐயா ஐயா பணசேரி ஐயா. வாங்க வாங்க. ஐயா ஒரு பாடல பாட சொல்ல அதோட தொடக்கமும் முடிவும், அந்த முழுசா பாடல்னாலும் தொடக்க பாடலும் முடிவு பாடலையும் பாடணும் ஐயா. இது ஒரு தொடக்கம் இருந்தா அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். அந்த 2 பாடலும் போது பதிகம் பாடின பலன் நமக்கு கிடைக்கும் ஐயா. நிச்சயம் 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 நிச்சயம். அப்போ மந்திரமாவது நீர்ல கடைசி பாட்டு படிச்சிருங்க ஆர்த்தி. இருக்கா? சரிங்க. இருக்குங்க. படிங்க. திருச்சிற்றம்பலம். ஆற்றல் அடல் விடையோரும் ஆளவயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் ஊசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னனுடல் ஊற்ற தீப்பினையாயின தீராத சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர்தாமே, சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர்தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. 2ஆம் திருமுறை இப்ப நம்ம பாராயணம் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பன்னிரு திருமுறை குறித்து விவரமா பார்த்தோம். இயற்றியது யாரு, எங்க இருந்து வந்தது, எப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் தொகுத்த ஆசிரியர்களுடைய பெயர்கள் படிச்சோம். எத்தனை பாடல்கள்லாம் பார்த்தோம். அதனுடைய அடிப்படையில இன்னைக்கு நம்ம 1ஆம் திருமுறையை பாடியிருக்கோம். 2ஆம் திருமுறையை இப்ப பாடி முடிச்சிட்டோம். 3ஆம் திருமுறையில இருந்து காதலாக்கி கசிந்து கண்ணீர் மல்கி பாடுறீங்களா? ஆர்த்தி இருக்கீங்களா? இருக்கீங்கயா. அந்த முதல் பாடலும் கடைசி பாடல் படிச்சுங்க. சரிங்க. மைக் எடுத்துட்டு பாடணும். மைக் எடுக்காமலே பாடிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். மைக் எடுக்காம தானே பாடுனீங்க எல்லாரும்? வாங்க. ஐயா பாடுறீங்க. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வாதமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. முதல் 3 திருமுறை ஞானசம்பந்தரால் இயற்றப்பட்டது. இதுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேரு. அற்புதமா குழந்தைங்க வந்து முதல் 3 திருமுறை பாடி காமிச்சாங்க. அடுத்து 4ஆம் திருமுறை. 4ஆம் திருமுறைக்கு வந்து கருவாய் கிடந்துன் கழலே இருக்கா? இது உங்களுக்கு பிடிச்சதை பாடுங்க ஆர்த்தி. உங்ககிட்ட என்ன இருக்கோ 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் இயற்றியது முதல் பாடம் கடைசி பாடல் படிங்க. 4ஆம் திருமுறையில இருக்கா? இருந்ததுன்னா வாங்க பார்க்கலாம். ஐயா கூற்றாயினவாறு இருக்கு. அப்ப அது முதல் பாட்டம் கடைசி பாட்டம் படிங்க. வாங்க. சரிங்க. திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே
இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியேன் குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே போர்த்தாயங்கோரானையின் ஈருரி தோல் புறகாடரங்கானடம் ஆடவல்லாயார்த்தானரன் கண் தன்னை மால்வரைக்கில் நடத்தேட்டருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கிடாயாத்தார் பூனல் சோல் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே யாத்தார் பூனல் சோல் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அற்புதம் 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 அற்புதம். சிவசிவா. 4ஆம் திருமுறை இப்ப நம்ம ஒலிக்க கேட்டோம். இந்த 4ஆம் திருமுறையை ஏற்றியது திருநாவுக்கரசு சுவாமிகள். இதுக்கு என்ன பேருன்னு தேவாரம் பேர். இதுக்கு 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை ஏற்றியது திருநாவுக்கரசு சுவாமிகள். இதுக்கு தான் தேவாரம்னு பேரு. அந்த வகையில் நமக்கு வந்து ஆர்த்தி, சேலத்துல இருந்து ஆத்தூர்ல இருக்கக்கூடிய ஆர்த்தியை வந்து நமக்கு வந்து பாடி காமிச்சிருக்காங்க. அடுத்து நமக்கு 5ஆம் திருமுறையில மாசில் வினயம் இருக்கா அவங்க கிட்ட? ஆர்த்தி ஐயா பாக்குறேங்க. மாசில் வினயம்னா ஏதாவது 5ஆம் திருமுறையில ஏதாவது ஒன்று எடுத்துங்க. நான் சொன்னதுதான் பாடணும் அவசியம் இல்லை. 4, 5ல ஏதாவது ஒரு பாடல் எடுத்துக்கங்க. எடுத்து வச்சுங்க. நித்திலா இருக்கீங்களா? பாப்பா வராங்க. இப்பதான் வராங்கய்யா. எங்க கிளாஸ் போனீங்களாமா இன்னைக்கு? இல்லைங்க ஐயா, வீட்டுல தாங்க இருக்காங்க. சரி சரி, வாங்க வாங்க, பொறுமையா வாங்க. சரிங்க. நித்திலா வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. ஆர்த்தி எடுத்துட்டீங்களா? ஐயா இருக்காங்கய்யா. 5ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறையில உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதோ ஒரு பதிவு எடுத்துக்கங்க. அதுல முதல் பாடலும் ஐயா சொன்ன மாதிரி கடைசி பாடலும் படிச்சுங்க. சரிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே 12 திருமுறையினுடைய அருமை இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்த விதம், எப்படி அது கிடைச்சது, யாரால் இயற்றப்பட்டது, அதனுடைய ஆசிரியர்கள் மொத்தம் 27 பேரு. நமக்கு எல்லாம் ஒரு வேத நூலாக இருக்கக்கூடியது இந்த 12 திருமுறைன்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப இவ்வளவு தூரம் அதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். அந்த வகையில குழந்தைங்க வந்து இப்போ 1ஆம் திருமுறை பாடிட்டாங்க, 2ம் பாடிட்டாங்க, 3ஆம் திருமுறை பாடிட்டாங்க. திருஞான சம்பந்தரை இயற்றியது. அடுத்து 4வது திருநாவுக்கரசு இயற்றிய 4ஆம் திருமுறை பாடிட்டு இப்ப 5ஆம் திருமுறைக்கு வந்திருக்காங்க. வாங்க ஆர்த்தி. மைக் எடுங்க. இருக்கா பாருங்க. இல்லன்னா நம்ம இல்லைங்க, தேடிட்டே இருக்கோம். தேடிட்டே இருக்கீங்களா? சிவா ஐயா, பணசை ஐயா. ஐயா 5ஆம் திருமுறையில ஏதாவது ஒரு பதிகம் முதல் பாடலும் கடைசி பாடலும் படிச்சிருக்கீங்க? சரிங்க. சிவாய. சிவாய. பணக்கை மும்மதம் பெழமுறித்தவன் இணைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ ஓங்குமால்வரை எண்டலுற்றான் சீரம் வீங்கி விம்முற ஊன்றிய தாலினான் தேங்கு நீர்வயல் சூட்டிலை கூத்தனை வாங்கிலா தொண்டனேன் மறந்து உய்வனோ தூட்டில்லை கூத்தனை
பாங்கிலா தொண்டனை மறந்து உய்வனோ. திருச்சிற்றம்பலம். நன்றி. இப்போ நம்ம 4ஆம் திருமுறை இயற்றிய திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை பார்த்தோம். அப்புறம் 5ஆம் திருமுறையும் பார்த்துட்டோம், நாவுக்கரசர் இயற்றியது. இப்போ 6ஆம் திருமுறையில் அடியேன் வந்து ஒரு பாடல், சிவாயனம் திருச்சிற்றம்பலம். ஏன்னா 12 திருமுறைகளை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்தோம். இயற்றியது யாரு? சைவ சமய கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்புல இன்னைக்கு நம்ம வந்து மகுடம் சொல்றது, நால்வர் துதி, அதுக்கப்புறம் வந்து சிவபுராணத்துல ஒரு 16 லைன் முதல்ல தெரிஞ்சிருக்கணும்னு வந்து போன வாரம் நம்ம கத்துக்கிட்டோம். அடுத்து வந்து 12 திருமுறைகளோட நிறுத்தி வச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து 12 திருமுறைகளை இயற்றியது யாரு? அவருடைய ஆசிரியர்கள் யாரு? அந்த 12 திருமுறைகளுடைய மகத்துவம் என்ன? அது எப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பேசி முடிச்சிருக்கிறோம். அதனால இந்த 12 திருமுறையிலிருந்து ஒரு பாடல்கள் பாடி, முதல் பாடலும் கடைசி பாடலும் பாடி, ஒவ்வொரு திருமுறையும் நிறைவு செஞ்சு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலான்றது ஒரு வந்திருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம 6ஆம் திருமுறையில அடியேன் வந்து ஒரு பாடல், சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறைவன் பெயர் திரு பூவனநாதர், திரு பூவனம், திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம். வடியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வளர்சடை மேலிளமதியும் தோன்றும் தோன்றும், கடியேறு கமழ் குன்றை கண்ணி தோன்றும், காதில் வெண்குழைத்தோடு கலந்து தோன்றும், இடியேறு களிற்றுரிவை போர்வை தோன்றும், எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும், பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும், பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாட்கே, பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாட்கே. ஆரொருவர் உள்கூவார் உள்ளத்துள்ளே, அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும், வாருருவ பூன்முலை நன்மங்கை தன்னை மகிழ்ந்தொருபால் வைத்துகந்த வடிவும் தோன்றும், நீருருவ கடல் இலங்கை அரக்கர் கோனை நெரு நெருன அடர்த்திட்ட நிலையும் தோன்றும், ஓருருவ கூற்றுதைத்த பொற்பு தோன்றும், பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே, பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே, பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறைகள்ல நம்ம 6 திருமுறை இப்போ ஒரு முதலும் கடைசியுமாக ஒவ்வொரு பதியத்துல இருந்து பாடிட்டு வந்துட்டோம். அந்த வகையில இப்போ 7ஆம் திருமுறைக்கு போறோம். திருமுறையோட மகத்துவங்களை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு வரோம். சிவா திருச்சிற்றம்பலம். கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்புல சைவ சமயத்துக்கு அடிப்படையாக இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம அடுத்த வகுப்புல 63 நாயன்மாருடைய துதியை பத்தியும், 63 நாயன்மாருடைய அந்த சிறிய கதை சுருக்கத்தையும் நம்ம பார்த்து சைவ சமயத்துடைய மகத்தான பணியை செஞ்சவங்க மொத்த பேரையும் நம்ம கொண்டு வர போறோம். இன்னைக்கு வரல நம்ம 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களையும் அந்த 12 திருமுறைகளுடைய மகத்துவத்தையும் அதை நம்ம ஓதுறது குறித்து நம்ம பார்த்தோம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அந்த வகையில் 7ஆம் திருமுறையில இருந்து யாராவது பாட வரீங்களா? முதல் பாட்டு கடைசி பாட்டு நேத்துல இருக்கீங்களா? 7ஆம் திருமுறையில ஏதாவது ஒரு பித்தா பிறை சூடி முதல்ல பாடிட்டு அதுக்கப்புறம் கடைசியில ஒரு பாட்டு பாட முடியுமா? 7ல 1 வாய்ப்பு இருக்கா? வாங்க. ஐயா இதுங்க ஐயா 7ஆம் திருமுறையில 1வது பதிகம், அதாவது பித்தா பிறை சூடி. திருச்சிற்றம்பலம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்கலாயின அல்லேன் நன்னாளாமே. கடைசி பாட்டு. காரூர் புனல் எய்தி கரை
கள்ளி தீரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தின் சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரன் எம்பெருமார்கால் அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்து இப்போ 7 திருமுறைகளை முடிச்சோம். 7ஆம் திருமுறை வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அதுக்கு திருப்பாடல்னு பேரு. அந்த திருப்பாடல்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த 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 7ஆம் திருமுறை இயற்றியது சுந்தரமூர்த்தி சுவாமி. மிக்க மகிழ்ச்சிங்க. மியூட் போட்டுங்க. அடுத்து 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை அபிராமி ஆர்த்தி வேற யாராவது பாடுறீங்களா? 8ஆம் திருமுறையில ஏதாவது முதலும் கடைசியும் பாடி முடிக்கிறீங்களா? எல்லாரும் உட்காந்து கேட்கல. வேற யாராவது பாட விரும்புறீங்களா? 8ஆம் திருமுறை திருவாசகத்துல திருவாசகத்துல இருந்து முதல் பாட்டும் கடைசி பாட்டு படிக்கிறீங்களா? பாடுறேங்க. வாங்க. உங்களுக்கு பிடிச்ச பதிகம் எடுத்துங்க. அதுல எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்து முதல் பாட்டும் கடைசி பாட்டும் படிங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா நமச்சிவாய. அது சிவபுராணத்துல நீங்க எப்படி எடுப்பீங்க? அது உள்ள ஏதாவது வேற ஏதாவது பதிகம் இருக்கா பாருங்க. பாக்குறேங்க. திருச்சிற்றம்பலம். பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவர்க்கும் அருளுமது எனக்கரிய ஐயம்பேடி அருந்துவர்க்கும் மரமுதல் 4 அன்றலை அருளி செய்திலினேல் திருந்தவர்க்கும் உலகியற்கை தெரியாக்கான் சாலலோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிமா. நன்றி நன்றி. இப்போ இது வரைக்கும் நம்ம 8 திருமுறை பார்த்துட்டோம். 9ஆம் திருமுறையிலிருந்து அம்மா தனலட்சுமிமா ஒரு பாட்டு படிக்கிறீங்களா? 9ஆம் திருமுறை. சரி, அடியேனே பாடிடுறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒளி வளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ ஊத்துகந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. அடுத்து 9ஆம் திருமுறையில திருப்பல்லாண்டு. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன்
மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற திரு சிற்றம்பலத்துள் நட்டம்பயில வல்லானுக்கே பல்லாண்டு கோருதுமே. திருச்சிற்றம்பலம். 9 முடிஞ்சிச்சு. 10ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல். 10ஆம் திருமுறையில இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்க என்றார். நின் அடியின் கீழ் இருக்க என்றார். அடுத்து 11ஆம் திருமுறை. இந்த 11ஆம் திருமுறையில பிறந்து யார் பாடுறது? தனலட்சுமி. வாங்க பாடுங்கம்மா. நான் கூப்பிட்டேன், நீங்க வரல. பாடுங்க. 11ஆம் திருமுறை பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பொன்வண்ணம் யௌவண்ணம் ஔவண்ணம் மேனி பொழிந்திளங்கும் மின்வண்ணம் யௌவண்ணம் ஔவண்ணம் வீசடை வெள்ளி குன்றம் தன்வண்ணம் யௌவண்ணம் ஔவண்ணம் மால்விடை தன்னை கண்ட என் வண்ணம் யௌவண்ணம் ஔவண்ணம் ஆகிய ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். அற்புதம். அடுத்து இது வரைக்கும் நம்ம வந்து நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்து கொடுத்த 11 திருமுறை மீட் போட்டுக்கணுமா? மீட் போட்டுக்கணும். 11 திருமுறை வந்து எப்படி கிடைச்சது அப்படின்ற வரலாறு கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அந்த நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்து கொடுத்து 11 தான். அதுக்கப்புறம் 12வது பெரிய புராணம், அதுக்கு பேரு சேக்கிழார் தெய்வ சேக்கிழார் பெருமான் இயற்றியதுக்கு பேரு பெரிய புராணம் பேரு. அந்த 12ஆம் திருமுறையில இருந்து ஒரு பாடல். ஆர்த்தி பாடுறீங்களா? ஆர்த்தி பாடுறீங்களா? பாடுறேங்க. 12ஆம் திருமுறையில ஒண்ணு பாடுங்க பார்க்கலாம். ஐயா புரியலைங்க. பெரிய புராணத்துல இருந்து பாடுறேங்க ஐயா. உலகெல்லாம் பாடுங்க பாடுங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பழத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி. 12 திருமுறையும் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இந்த கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்புக்கு வருகிருந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஒரு அந்த மீள் பதிவு, அதாவது என்னுடைய பதிவுடைய சுருக்கத்தை அப்படியே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம சைவ சமயத்துக்குள்ள வரணும்னா மகுடம் சொல்ல தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு நேற்று போன வாரம் பார்த்தோம். அதை நம்ம இன்னைக்கு ரீகால் பண்ணி பார்த்தோம். தென்னாருடைய சிவனையை போட்டு எந்நாட்டவுக்கும் இறைவா போட்டு அந்த 4 லைன் வந்து குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சைவ சமயத்தில் இருக்கும் எல்லாருக்குமே இந்த மகுடம் தெரியணும். 2வது 4வர் துதி தெரிஞ்சிருக்கணும். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றின்ற பாடல் நிச்சயம் வந்து சைவ சமயத்துக்குள்ள வந்துட்டவங்க எல்லாருக்குமே இந்த, ஏன்னா 4வர் வந்து நன்றிக்குரியவர்கள். அவங்களால அவங்க இல்லைன்னா அவங்களுடைய பெரிய தொண்டு நமக்கு தெரியாம போயிடும். சைவ சமயத்துக்குள்ள இறைவனோட ஒன்றுவதற்கு நம்ம 4 பேர் போன வழியில போகணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 4 பேர் அதுதான். எப்படின்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒவ்வொன்றதுலயும் ஞானம் பெற்று நீங்க இறைவனை அடையிறதுக்கு ஒரு 4 பக்கமும் இது சரியை தான் பெருசுன்னு அடம்பிடிக்க கூடாது. அப்புறம் கிரியை தான் பெருசுன்னு அடம்பிடிக்க கூடாது. யோகம் தான் பெருசுன்னு அடம்பிடிக்க கூடாது. ஞானம் தான் பெருசுன்னு அடம்பிடிக்க கூடாது. அதாவது பூசை செய்யறவங்களை பார்த்து தவம் பண்றவங்க கிண்டல் அடிக்கூடாது. தவம் பண்றவங்களை பார்த்து பூசை செய்யறவங்க கிண்டல் அடிக்கூடாது. இப்போ கைலாய வாத்திய வாசிக்கிறவங்களை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறது, என்ன இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது பார்க்க கூடாது. அதுவும் ஒரு அங்கம். ஏன்னா அந்த இசைக்கு சாமி மயங்குவார். அப்புறம் வந்து பாட்டு பாடுறவங்க கைலாய வாத்திய பாசுறவங்களும் ஒரு மாதிரி பார்க்க, கைலாய வாத்திய பாசுறவங்க அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடுறவங்களும் ஒரு மாதிரி பார்க்க கூடாது, இவனுங்க வேற நம்ம போட போகுது அப்படின்னு. அதே மாதிரி பூஜை செய்யறவங்க வந்து எல்லாமே ஒரு அங்கம்தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஒரு பக்கம் குங்குலித்த ஒருத்தர் புகை போட்டுட்டே இருப்பார், என்னடா இவன் வேற வந்து புகையை போட்டு இது பண்றானே அப்படின்னு அவங்கள போய் டார்ச்சரா நினைக்க கூடாது. சாமிக்கு எல்லாமே அழுகையர், தொழுகையர்,
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கோயிலுக்குள்ள வருவாங்க. 4 பேரும் இருப்பாங்க. அப்புறம் தவம் பண்றவங்க ஒருத்தர் ஓரமா போயிட்டு கைய 2 சின்முத்திரையில வச்சு அப்படியே யோகத்துல கண்ணு 2 அப்படி சொருகி அப்படியே மேலேயே சாமி கூட இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு என்ன இவனுங்கலாம் எப்போ வந்து தவத்துக்கு வர போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்க கூடாது. இப்படி 4 வழி இருக்குது. அந்த 4 பேர் போற வழி எப்படின்னா இதுதான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது வந்து முறையா வந்து நமக்கு உயிர்கள்லாம் பக்குவப்பட சரியை நம்மளுக்கு கிடைக்கும். பூஜை பண்ற முதல்ல சுத்தம் நம்மள உடல் சுத்தம். அதுக்கப்புறம் வந்து ஆ அந்த கிரியைன்னு சொல்லக்கூடிய நம்மளே ஏன் சாமி தொடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் தொட்டு ஒண்ணுமே இல்ல. இந்த உலகமே வந்து சூன்யம் தான். சாமி தான் நடத்துறாருன்ற அறிவு வந்த பிறகு உங்களுக்கு யோகம் கிடைக்கும். யோகம் கிடைச்ச பிறகு யோகம்னா என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அந்த கண்டு கொண்ட நாள் சாமிக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆன நாள். எப்படி புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது தேடி கண்டு கொண்டேன் தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாவுக்கரசர் சொல்றாரு. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உருப்பொருளை நீங்க கண்டுபிடிக்கிற நாள் தான் நீங்க பிறந்த நாள். அதான் அது வரைக்கும் நீங்க பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் என்ற மாதிரி இதுதான் அந்த ரகசியம். சரியே கிரியை யோகம் ஞானம் அப்படின்ற இந்த 4 விதங்கள்லயும் சாமி அடையலாம். சாமி உங்களுக்கு எது கொடுத்துருக்காரோ தவம் கூடிடுச்சுன்னா தவத்து பக்கம் வந்துருங்க. யோகம் கூடிடுச்சுன்னா யோகத்து பக்கம் வந்துருங்க. கிரியை இல்ல நான் போய் சேவை தான் செய்ய போறேன்னா அப்படியும் போயிடுங்க. இல்ல நான் பூஜை பண்ண போறேன்னா சரியில்ல போயிட்டு தொண்டு செய்ய போறேன். பூ பறிக்கிறதுல இருந்து எல்லாமே தொண்டு செஞ்சு இப்படி ஏதாவது ஒண்ணு சாமிக்கு செஞ்சு நான் பண்ண போறேன் அப்படின்னா இந்த 4 வழிகள்ல ஏதாவது ஒரு வழியில போய் சாமி அடியார்களோடு இணைஞ்சு நீங்க வந்து சேருங்க. அதை குழாமல் உங்களை வச்சிருப்பாரு. இதுல யாரையும் வெறுக்காம விருப்பு வெறுப்பு இல்லாம சிவபெருமானுடைய தாள சேரணும். அதுக்கு நிச்சயம் வந்து ஒரு ஞானாசிரியருடைய வழிகாட்டுதல் வேணும். சாமியை அணுகிறது எப்படின்ற ஒரு வழி நம்மளுக்கு நிச்சயம் வேணும். அந்த வழியில சாமியோட அனுகிரகத்தால அவனியில் நமக்கு குருபரனா வந்து நமக்கு தட்சிணாமூர்த்தியா வந்து நமக்கு அருள்வான்ற நம்பிக்கை உண்டு. அந்த வகையில எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். அடுத்த கோடைகால சமய பயிற்சி வகுப்புல இந்த 12 திருமுறை வகுப்பு ஆசிரியர்கள் குறித்தும் அதுக்கப்புறம் வந்து 63 நாயன்மார்கள் குறித்தும் இன்னும் விரிவா பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு போட்டிகள், புதிர் போட்டிகள், கேள்வி பதில் சைவ சமயத்துல நிறைய வைப்போம். இன்னும் சாமி நம்மளுக்கு எப்படி கை கூட்டி கொடுக்குறாருன்னு அந்த திருவருள் கூட்டி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியில் வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே நிகழ்ச்சி வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. நித்திலா மண்ணில் நல்ல வண்ணம் பாடுறீங்களா? ஐயா மண்ணில் நல்ல வண்ணம் பாட முடியுமா உங்களால? இருக்கா? என்ன பதிகன்னு தெரியணுமா? ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. சிவபெருமானே சிவ சிவா திருச்சிற்றம்பலம். ஆர்த்தி அது எந்த பதிகன்னு சொல்லுங்க. மண்ணில் நல்ல வண்ணமாங்க ஐயா. ஆமா ஆமா. சொல்லுங்க, நான் சொல்லிட்டுமா? 3ஆம் திருமுறையில 3ஆம் திருமுறை நினைக்கிறேன். 3ஆம் திருமுறை தான். 12வது கழுமலம் திருக்கழுமலம். ஆமாங்க. 3ஆம் திருமுறையில 12வது பதிகம். அந்த மண்ணில் நல்ல வளம் பாட்டு பாடுங்க நித்திலா. நான் பாடுறதாங்க. அப்ப நீங்க எதை பாடுனீங்கன்னா நித்திலா என்ன பாடும் அதுக்கு? அப்ப நீங்க மண்ணில் நல்லா ஒண்ணும் பாடுங்க. அவங்களே பாடுட்டுங்க. சரி சாமி, எவ்வளவு ஒரு பக்குவம் பத்தியா? எதுங்கய்யா 3ஆம் திருமுறையில 3ஆம் திருமுறை 12வது பதிகம் தானே ஐயா? பணசையா 3ல 12மா? 12. அது முதல் பாட்டு. பேதியன் விண்ணவதுங்க. ஓ அது இல்லையே, மண்ணில் நல்லா ஒண்ணு ஆரம்பிக்கும். சரி பணசையா நீங்க பாடிடுறீங்களா? சரி சிவா என்ன பாடிருங்க. நித்திலா இருங்க, நான் கூப்பிடுறேன். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை, கண்ணின் நல்லதொரு கழுமலவல நகர், பெண்ணின் நல்லாளொடும்
பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மிக்க மகிழ்ச்சி. மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய குழந்தைகளுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இணைந்து நிறைவு செய்வோம். நன்றிங்க, வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோன்றது மீள்பதிவா நான் இன்னைக்கு போடுறேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன பொருளடக்கம் பார்த்தோம்னா, பன்னிரு திருமுறைகளினுடைய தோற்றம், அது எங்க கிடைச்சது, யாரால கிடைச்சது, யார் அதை தொகுத்து கொடுத்தாங்க, ஆசிரியர்களுடைய பெயர்கள், 12வதாக இயற்றிய பெரிய புராணம், சேக்கிழார் பெருமான், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தோம். ஏன் அதனுடைய அவசியம் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்புல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா 12 திருமுறைகளுடைய இயற்றியது யாருன்ற ஒரு வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம 63 நாயன்மார்கள் குறித்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஒரு சைவ சமயத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மகுடம், 4 துதி, அப்புறம் வந்து சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய 16 வரி, முதல் 16 லைன், அதுக்கப்புறம் வந்து ஒரு கணபதியோட பாடல், அப்புறம் வந்து 12 திருமுறை. இதுதான் வந்து கோடைகால சமய பயிற்சி வகுப்புல கொடுக்குற பொருளடக்கம். அந்த வகையில உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்றது அடிப்படை. அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, காதால கேட்க கேட்க உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். எனக்கு பாட வரலையே, எனக்கு தெரியலையே, எனக்கு அது தெரியலையே, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையே, எங்க வீட்டுல இதெல்லாம் பழக்கம் இல்லையே அப்படின்னா, முதல் சிவபெருமான குறித்து உள்ள வந்திருக்கிற சாமி உங்களை அரவணைச்சு இதை உங்களுக்கு கொண்டு வராருன்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறான்னு அர்த்தம். சரியா? மிக்க மகிழ்ச்சிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி. சொல்லுங்க நித்திலா, சொல்ல வரீங்களா? சிவாயனம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். நான் இது அடுத்து நம்ம மீண்டும் வந்து ஒரு அறிவிப்பு, மீண்டும் இந்த கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு தவறாமல் எல்லாம் கலந்துக்குங்க. நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.